சில 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் ஒரு தாயார் தன்னுடைய வாலிப மகனை பார்த்து இப்படி சொன்னார்கள். நம்முடைய குடும்பத்திலே 16 பிள்ளைகள் இருக்கிறது. நீ அந்த சபை ஊழியரோடு கூட சேர்ந்து அவர் கூட்டிக் கொண்டு செல்ல இருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி நீ அவரோடு கூட பிரயாணப்படு என்று சொல்லி அவனுடைய சூட்கேஸை ஆயத்தம் செய்து கொடுத்து அவனை ஜெபம் செய்து அனுப்பினார்கள். அவன் ஒரு வாலிபனாய் இருந்ததினாலே அம்மாவினுடைய தொந்தரவிலிருந்து தப்பித்தால் போதும் என்று சொல்லி அந்த கப்பலில் ஏறினான். கப்பலில் போனவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சில மாதங்கள் அந்த கப்பல் பிரயாணம் இருக்கிறது. அந்த கப்பலிலே பாடல்கள் இருந்தது, ஆடல் இருந்தது. கேட்ட சாப்பாடுகள் ஒருவேளை கிடைக்காவிட்டாலும் நல்ல சாப்பாடு அவனுக்கு கிடைத்தது. அதை தாண்டி ஒரு நாள் அவனுக்கு மனதுக்கு இனிமையான ஒரு சம்பவம் நடந்தது. அதே கப்பலிலே அவனை விட 2-3 வயது குறைவான ஒரு பெண்ணை சந்தித்தான். சோஃபியா ஹாப்னி என்கிற அந்த பெண்ணை சந்தித்த உடனே அம்மா சொன்னதெல்லாம் மறந்தது, போதகர் சொன்னதெல்லாம் தொலைந்து போனது. அவனுடைய எண்ணம் முழுவதும் சோனியாவை சுற்றி கொண்டு வந்தது. சோனியாவும் அவனை விடுவதற்கு ஆயத்தமாய் இல்லை. சில நாட்கள் அப்படியே போனது. இவர்கள் 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நோக்கி அந்த கப்பலுக்குள் நுழைந்தார்கள். வேறு வேறு நோக்கங்கள் தான், ஆனால் போக வேண்டிய அந்த நோக்கங்களை நோக்கி செல்வதற்காய் தங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பித்திருந்தார்கள். ஒரு சில வாரங்களிலே அவர்கள் 2 பேரையும் சந்தித்த ஒரு தேவ மனிதன் அந்த கப்பலிலே இருந்தார். சாயந்தர நேரத்திலே அவனை பார்த்து சொன்னார், உன் கிட்டாரை எடுத்துக்கொண்டு மேல் தளத்திற்கு வா என்று சொல்லி. இவனுக்கு ஒரே சந்தோஷம். ஒரு பெரிய போதகர் அவர், அந்த கப்பலில் இருக்கக்கூடிய எல்லாராலும் மதிக்கப்படக்கூடியவர். அவரே என்னை பார்த்து கூப்பிடுகிறார் என்று சொல்லி மேல் தளத்திற்கு அந்த கிட்டாரை எடுத்துக்கொண்டு போனான். போன உடனே அவனை பார்த்து கேட்டார், அவனுடைய பெயரை சொல்லி, நீ எதை நோக்கி போவதற்காய் இந்த கப்பலிலே ஏறினாய்? இப்பொழுது எதை நோக்கி நீ பார்த்து கொண்டிருக்கிறாய்? 2 கேள்வியை கேட்டார். இவனுக்கு புரிந்து விட்டது, போதகர் என்னை கூப்பிட்டது ஆராதிப்பதற்கு அல்ல, என்னையே அறுவை சிகிச்சை செய்வதற்குத்தான். உடனே சொன்னான், நீ சொல்ல வந்தது புரிந்தது என்று சொல்லி ஒரு நாள் 2 நாள் எனக்கு நேரம் தாருங்கள் என்று சொல்லி சோனியாவிடத்திலே வந்து சொன்னான், என்னை மன்னித்துக்கொள், நோக்கம் தவறி கொஞ்சம் விலகிவிட்டேன், ஆகவே நான் அதை நோக்கி போகிறேன். அவளை தாண்டி அந்த குறிப்பிட்ட நாட்டிற்கு போய் சேர்ந்தான். அந்த நாட்டிற்கு போனவனுக்கு அதைவிட அதிகமான சோதனைகள். தன் தாயாருக்கு ஒரு கடிதம் எழுதினான். தாயாரே, நம்முடைய வீட்டிலே பிறந்த உயிரோடு இருக்கிற 16 குழந்தைகளிலே நான் கொஞ்சம் வித்தியாசமானவன் என்று சொல்லி என்னை நம்பி நீங்கள் சில காரியங்களை தொடங்கினீர்கள். ஆனால் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களை ஏமாற்றி விட்டேன், ஆகவே துக்கத்தோடு கூட இருக்கிறேன், மறுபடியும் ஊர் வரப்போகிறேன் என்று சொல்லி அம்மா சொன்னார்கள், பரவாயில்லை நீ வா என்று சொல்லி ஊருக்கு வந்தவன். அவனுடைய தாயார் சொன்னார்கள், இங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது, நீ அதிலே போய் கலந்து கொள். வேண்டாய் வெறுப்பாய் கடைசி அந்த பெஞ்சிலே போய் உட்கார்ந்தான். அந்த நாளிலே தேவனுடைய மனிதர் பெரிதாய் அவர் பிரசங்கத்தை செய்யவில்லை. ஆனால் ஒரே ஒரு பத்திரிகையிலே வந்திருந்த ஒரு பேப்பரை எடுத்து அவர் வாசிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு உங்களுக்கு செய்தி இதுதான் என்று சொல்லி அதை வாசித்த பொழுது உட்கார்ந்திருந்த மற்றவர்களுக்கு அது ஒன்றும் நடக்கவில்லை. கடைசி அந்த சேரலே உட்கார்ந்திருந்த அந்த வாலிபனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பித்திருந்தார். அந்த செய்தி மடலை அவர் வாசித்து முடிப்பதற்குள் இவனுக்குள் ஒரு பயங்கரமான தீ விழுந்ததை போல அவன் உணர்ந்தான். வேகமாய் எழுந்தான், வீட்டிற்கு சென்றான். சில மணி நேரங்களை தேவனோடு கூட அவன் செலவழித்துவிட்டு வெளியே வந்து சொன்னான், புதிய பாதையை ஆரம்பிக்க போகிறேன். அப்படி ஆரம்பித்த அந்த மனிதன் தான் நம்முடைய நாட்களிலே கடந்த 200 வருடங்களிலே உலகத்தை கலக்கின அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பின்பு கிறிஸ்தவ வரலாற்றிலேயே மிக அதிகமான சபைகளை ஸ்தாபித்த
ஜான் வெஸ்லி என்கிற வாலிபர். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த நாளிலே கூட்டப்பட்டிருப்பது, ஒருவேளை உங்களுடைய சபையிலே உங்களுடைய போதகர் சொல்லி இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்த யூத் லீடர் உங்களை சொல்லி இருக்கலாம், அல்லது உங்களுடைய அம்மா அப்பா எப்படியாகிலும் நீ போ என்று உங்களை அனுப்பி இருந்திருக்கலாம். உனக்கு பிடித்த நண்பன் சரி வாடா அங்கேயாவது போகலாம் என்று சொல்லி வந்திருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் இந்த காலை வேளையிலே அன்றைக்கு கப்பலிலே அந்த வாலிபனை தேடி அவன் போன நாடுகளிலே அவனுக்கு பின்னாகவே கடந்து சென்று அவனை எப்படியாகிலும் தான் விரும்புகிற பாத்திரமாய் வணைய துடித்த அதே இயேசு நம்ம மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாலிப கூட்டத்திற்கு வந்திருக்கிறவங்களை நான் அன்போடு கூட அழைக்கிறேன். அருமையான பாஸ்டர் கிளமெண்ட் அவர்களுக்காக, முழு SPCக்காக, திருச்சி டயோசிஸ்க்காக, இதில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு போதகர்களுக்காக நான் நன்றியை சொல்லுகிறேன். நீங்க இங்க இடத்திலே வந்தது ஒரு விபத்து அல்ல, தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இட்ஸ் நாட் an accident, but it's a very well planned one. சிதைந்து போனவர்களை ஆண்டவர் சாதிக்கிறவர்களாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். சிதைந்து போனவர்களை சீராக்குகிறவர் அல்ல, சாதிக்கிறவர்களாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. உங்களை போலதான் நானும் நிறைய யூத் புரோகிராமை பாஸ்டர் சொன்ன பொழுது 10 மணிக்கெல்லாம் கட்டாயம் நாங்கள் வந்துடுறோம் பாஸ்டர். பல வருடங்களுக்கு முன்பு நீங்க உட்கார்ந்திருந்த இடத்தில் தான் நானும் உட்கார்ந்திருந்தேன். திருநெல்வேலி மருத்துவ கல்லூரியிலே என்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. அங்குதான் இந்த இயேசு யார் என்பதை நான் கண்டுகொண்டேன். கல்லூரி வாழ்க்கையிலே அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. அதை நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். இட் வாஸ் a honeymoon year. அது ஒரு ஹனிமூன் வருடங்கள் என்று சொல்லி, ஹனிமூன் கொண்டாட போகிறவர்களுக்கு தெரியும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள் என்பது 6 மாசத்திற்கு பின்புதான் புரியும். ஓ இப்படியெல்லாம் நான் பேசினேனா? ஏனென்றால் அந்த நேரத்தில் என்ன என்றே தெரியாது. திருமணமான புதிதிலே அவர்கள் வானத்திலே இருப்பார்கள். அதனாலதான் ஹனி எர்த் என்று சொல்லவில்லை. என்ன போட்டிருந்தது? ஹனி மூன். அவர்கள் நிலாவில் தான் இருப்பார்கள். 3 மாதம் கழித்து தான் இந்த பூமிக்கே வருவார்கள். அப்பொழுதுதான் நிலவரம் புரியும். ஓ இவளை பார்த்துதான் அழகு என்று சொன்னேனா, இவளை பார்த்துதான் இத்தனை கவிதைகளை சொன்னேனா என்று சொல்லி அவர்களே மறுபடியும் யோசிப்பார்கள். என்னுடைய கல்லூரி வாழ்க்கையினுடைய நுழைவு அப்படித்தான் இருந்தது. மருத்துவ கல்லூரி, நன்றாய் படிக்க போகிறோம், அதிகமாய் பணம் சம்பாதிக்க போகிறோம். அதே கல்லூரியில இன்னொரு மருத்துவ மாணவியை கல்யாணம் செய்து விட்டால் நம்முடைய கடை நிரம்பி வழியும், பணமும் நிரம்பி வழியும், தேவைகளை எல்லாம் சந்தித்து விடலாம், வாழ்க்கையிலே சாதித்து விடலாம் என்கிற எண்ணத்திலே உள்ளே நுழைந்தேன். ஆனால் உள்ளே போன போது அங்கே இருந்த ஒவ்வொரு காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையை திசை திருப்புவதற்கு அவைகள் காரணமானது. ஒரு நாள் வந்தது, இனி இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி, ஒரு நாளில் அல்ல 3 மாதங்களிலிருந்து 6 மாதம் வரைக்கும் அதை யோசித்து இனி வாழ்வதிலே பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி என்னுடைய 2வது ஆண்டினுடைய இறுதி பகுதிக்கு நான் வரும் பொழுது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்திலே கடிதங்களை எல்லாம் ஆயத்தம் செய்து, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதிலே கவனமாய் இருந்து ஒரு நாளை குறித்து, அந்த நாளிலே எந்த ட்ரெயின்ல போய் விழ வேண்டும். ஏன்னா நம்ம ஊர்ல ட்ரெயின் டைமுக்கு வராது. அதனால எப்படியாகிலும் அது வரக்கூடிய நாளாய் இருக்க வேண்டும். நான் மருத்துவ கல்லூரியிலே படித்ததினாலே மற்ற விதங்களிலே தற்கொலை செய்வதற்கு முயற்சி செய்தவர்கள் பாதியிலே காப்பாற்றப்பட்டு வருவார்கள். தீ குளிக்கிறவர்கள் அல்லது அதிலே விஷம் குடிக்கிறவர்கள். நீங்க யோசித்துறாதீங்க, என்ன அண்ணன் காலையில வந்தவன எப்படி சாகிறதுன்னு சொல்லி கொடுக்கிறாருன்னு. இல்ல, அவைகளெல்லாம் ஆராய்ச்சி செய்து ஒரே முறை முயற்சி செய்ய வேண்டும், அதிலே செத்தே ஆக வேண்டும், பிழைப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது என்கிற எண்ணத்திலே அன்றைக்கு சாயந்திரம் அதற்கான நேரத்தையும் குறித்து காலையிலிருந்து சாயந்திரம் வரை அந்த அறையிலே நான் உட்கார்ந்திருந்தேன். தனி மனிதனாய் என்னுடைய ரூமை பூட்டி கொண்டு சாயந்திரம் 4 மணிக்கு நான் என்னுடைய தற்கொலைக்கு நேராய் போக வேண்டும் என்று யோசித்த பொழுது என்னோடு கூட இருந்த யாருக்கும் தெரியாது. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஓடுகிறது என்றும் அவர்கள் கண்டுபிடிக்க முடியாது. படிப்பிலோ மற்ற காரியங்களிலோ ஊர் சுற்றுவதிலோ அல்லது வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவதிலோ நான் குறைவற்றவனாய் அவர்களோடு கூட இருந்தேன். யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனக்குள் ஓடிக்கொண்டிருந்த ஒரு வெற்றிடம், எனக்குள் ஓடிக்கொண்டிருந்த ஒரு பெரிய அழுத்தம்
என்னை அங்கே வரை தள்ளி இருந்தது. ஆனால் 4 மணிக்கு என்னுடைய பைக்கை எடுப்பதற்காக நான் வெளியே வந்த பொழுது அதே 4 மணிக்கு அந்த கார் பார்க்கிங்கிலே இன்னொருவர் வந்தார். யார் என்று தெரியவில்லை. ஒரு 65 வயதான ஒரு மனிதர், ஒரு கெமிக்கல் கம்பெனியினுடைய ரிட்டையர்ட் மேனேஜர். என்னுடைய நண்பனை சந்திப்பதற்காய் வந்திருந்தார். முதல் முறையாய் அந்த இடத்திற்கு அவர் வருகிறார். அவரை சந்தித்தேன். சில நிமிடங்கள் என்னுடைய நண்பன் இருக்கக்கூடிய அறையை எனக்கு காண்பிக்க சொன்னார். அந்த அறையிலே அவன் இல்லை. அந்த பதிலை சொன்ன பொழுது அவர் மிகுந்த சோர்வுக்குள்ளானார். சரி வாருங்கள், என்னுடைய அறையிலே உட்காருங்கள் என்று சொல்லி, எதற்காய் வந்தீர்கள் என்று நான் கேட்டேன். ஆண்டவர் இந்த காலையிலே சொன்னார், சாயந்தரம் 4 மணிக்கு மருத்துவ கல்லூரி மாணவர் விடுதிக்கு போ, அங்கே நான் உனக்கு சொல்லுவேன் என்று சொல்லி, எனக்கு தெரியாது. நான் அட்ரஸை விசாரித்து இங்கே வந்து சேர்ந்தேன். எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே கான்டாக்ட் அவரும் என்னோடு கூட இல்லை. அவரையும் சந்திக்க முடியவில்லை. சரி தம்பி, உன்னோடு ஒரு 10 நிமிடங்கள் நான் பேச விரும்புகிறேன் என்று சொல்லி நான் வாட்சை பார்த்தேன். 10 நிமிடங்கள் தானே. அடிக்கடி வாட்சை பார்த்து கொண்டிருந்ததினாலே அவர் கரெக்டாக 10 நிமிஷத்திலே முடித்தார். ஒன்றை கேட்டார், 2 நிமிடம் நான் ஜெபிக்கட்டுமா என்று சொல்லி. நான் ஏற்கனவே ஒரு இந்து குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருந்ததினாலே நல்லாய் தெரியும், கர்மம் செய்தால் நரகத்திலே கூட நல்ல இடம் கிடைக்கும் என்பார்கள். அதனால சரி, சாவதற்கு முன்பு ஒருவர் ஜெபித்தால் என்ன குறைந்தாய் போய்விடும் என்று சொல்லி அவரை ஜெபிக்க சொன்னேன். அப்படி 2 நிமிடம் ஜெபித்து விட்டு அவர் போனார். என்ன ஜெபித்தார் என்று ஞாபகம் இல்லை. ஆனால் வெளியே வந்து மறுபடியும் என்னுடைய வண்டியை நான் எடுத்த பொழுது 6 மாதங்களாய் எனக்குள் ஓடிக்கொண்டிருந்த எல்லா புயலும் அது அமைதலானது. தற்கொலை எண்ணம் மறைந்திருந்தது. என்னுடைய வாழ்க்கை மாறினது. இந்த இயேசு இதை செய்ய வல்லவரோ? கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் தான் படித்திருந்தேன். பரீட்சைக்கு இயேசு உதவுவார் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் எல்லா பரீட்சைக்கு முன்னாலேயும் கிறிஸ்தவ பிள்ளைகள் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறார்களோ இல்லையோ, நாங்கள் முழங்காலில் நின்று ஜெபிப்போம், இயேசுதான் எங்களுக்கு மார்க் தர முடியும் என்று. ஆனால் இயேசு சிதைந்ததை சீர்படுத்தி நம்மை சாதிக்க வைப்பார் என்கிறது எனக்கு அனுபவம் அல்ல, கேள்விப்பட்டதும் அல்ல. ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த பொழுது இந்த இயேசு யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேட ஆரம்பித்தேன். ரட்சிப்பை ஆண்டவர் காண்பித்தார். உலகத்திற்கு நேராய் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருந்த என்னை 20 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவை குறித்து அறியாத ஜனங்கள் உள்ள பீகார் மாநிலத்திலே ஊழியத்திற்காய் ஆண்டவர் அழைத்தார். 20 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட அந்த பீகார், உத்தரப்பிரதேசம், நேபாள் பகுதிகளிலே எங்களால் முடிந்த அளவுக்கு தேவ நாம மகிமையாக வருடந்தோறும் குறைந்தபட்சம் 50,000 பேருக்காவது மருத்துவ உதவியை ஓடு கூட இயேசுவை சொல்லி சபைகளை ஸ்தாபிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். திரும்பி பார்த்து நான் ஒன்றைத்தான் சொல்லுவேன், இன்றைக்கு திருச்சிக்கு ஆண்டவர் ஏன் உங்களை தேடி அழைத்து வந்திருக்கிறார், ஏன் கொண்டு வந்திருக்கிறார், ஏன் அருமையான பாஸ்டர்கள் அவர்கள் பிரயாசப்பட்டு மற்ற கூட்டங்களை ஒழுங்கு செய்வதை விட உங்களை அழைத்திருப்பதனுடைய நோக்கம், அழகாய் சொன்னார்கள் காலையிலே, அடுத்த தலைமுறை எழும்ப வேண்டும். இந்த காலை வேளையிலே ஒரு வசனத்தை வாசித்து இந்த அடுத்தமுள்ள 45 நிமிடங்களிலே தேவன் உன்னை குறித்து என்ன யோசிக்கிறார், தேவன் உன்னை பார்த்து என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் வேகமாய் தியானிக்க போகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம். எரேமியாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 18:3-4. அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டுப் போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஆண்டவர் மிக எளிதாய் சொல்லக்கூடிய ஒரு இடம். தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்கிறதுனால குறைஞ்சபட்சம் மண்பாண்டத்தையாவது நீங்க பார்த்திருப்பீங்க. நீ அடுத்து வரப்போகிற தலைமுறை யூடியூப்ல மட்டும்தான் அதை பார்க்க முடியும். ஏனென்றால் எல்லாமே பிளாஸ்டிக்காய் மாறிவிட்ட ஒரு சூழ்நிலை. சமீபத்தில் ஒரு திருமணத்திற்கு போயிருந்தோம். வாழை இலை போலயே போட்டிருந்தாங்க.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ரொம்ப நீட்டா இருந்தது. அப்புறம் பிடிச்சு பார்த்தா தான் தெரிந்தது அது என்னது, பிளாஸ்டிக். வெளியே வந்து பார்த்தால் வாழை மரம் அழகா வச்சிருந்தாங்க, உள்ள லைட் எல்லாம் எரிந்தது, அதுவும் பிளாஸ்டிக். அதுல போட்டிருந்த எல்லாம் பிளாஸ்டிக். என்னுடைய நண்பர் சொன்னார், சோறு வைக்கும் போது இதுவும் பிளாஸ்டிக் தானா, இல்ல இதுவாவது ஒரிஜினலா என்று கேட்டார். ஏன்னா எல்லாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. மண் பாண்டமாய் ஒரு சின்ன களிமண்ணை வளைவது அதிக நேரத்தை எடுக்கும். மண்பாண்டமாய் ஒரு சிறு களிமண்ணை வளைவது அதிகமான கைக்கு வலியை கொடுக்கும். ஒரு நாள் முழுவதும் அதற்கு நேரம் செலவழிக்க வேண்டும். சில நேரங்களிலே அவருடைய அந்த மணலை மிதித்து அதுல இருக்கக்கூடிய சின்ன 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 காரியங்களை பிரித்தெடுப்பதற்கு ஒரு நாள் கூட அதுல சமயம் எடுக்கலாம். ஆகவே ஒரு குயவன் பெரிய எதிர்பார்ப்போடு ஒரு பாத்திரத்தை வணையும் போது அது ஒரு நாளிலே முடிந்தால்தான் அடுத்த நாளிலே அவனுக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைக்கும். ஆனால் இங்கே ஒரு குயவனை ஆண்டவரை அவரே தன்னை சொல்லுகிறார், நான் எடுத்து வணையும் போது அந்த வணைந்த நேரத்திலேயே அது பாதியிலேயே அது கெட்டுப்போன அந்த பாத்திரத்தை, ஒருவேளை நார்மல் வாழ்க்கையிலே சாதாரண வாழ்க்கையிலே குயவனாய் இருந்தால் அதை சுருட்டி தூரத்தில் எரிந்து விடுவான். அடுத்த மணலை எடுத்து தான் அவன் செய்வான். ஏனென்றால் அதை மறுபடியும் சீர்திருத்துவதற்கு அவனுக்கு நேரம் இல்லை. ஆனால் ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், நம்முடைய இரட்சகராய் இருக்கிற இயேசு, உன் வாழ்க்கையை நீ போன முறை யூத் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும் பொழுதும், போன முறை நீ யூத் கேம்ப் அட்டெண்ட் பண்ணும் பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்து, ஒருவேளை அதற்கு பின்பும் உன் வாழ்க்கையை கெட்டு போகிற நிலைமைக்கு தள்ளிவிட்டு இன்றைக்கு ஏன் நான் இன்னொரு முறை போக வேண்டுமா, இது வந்தால் என்ன நடக்கும் என்கிற ஒரு கேள்வியோடு சந்தேகத்தோடு உட்கார்ந்திருந்தால் உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், உனக்காகவே நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. Our God is a God of a maker, wonderful maker. அவர் எவ்வளவு அழகாய் அதை திருத்தமாய் அதை மறுபடியும் செய்து ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறவர். புதிய ஏற்பாட்டிலே வாலிபர்களை கர்த்தர் எப்படி உருவாக்க விரும்புகிறார், how God wants to prepare. நமக்கு தெரிந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம். ஆண்டவருடைய பார்வையிலே புதிய ஏற்பாட்டு வாலிபர்கள் எப்படி அவர் பார்க்கிறார், எப்படி உங்களை உருவாக்க விரும்புகிறார், அவருடைய கனவு என்ன? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 17வது வசனம். மிக தெரிந்த நல்ல வசனம். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். நல்ல கவனிங்க, குமாரர் என்று சொல்லப்பட்டிருப்பது, ஒருவேளை இந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியை பார்த்தால் புரிந்துவிடும். 25 வயதிற்கு மேற்பட்டவர்கள், the well grown adult என்று சொல்லலாம். பெண்களுக்கு ஒருவேளை 23, ஆண்களுக்கு 25 27. அவர்களை அவர் எப்படி மாற வேண்டும் என்று விரும்புகிறார்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் அவர்கள் மாற வேண்டும். அடுத்த வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், வாலிபரை பார்த்து அவர் எதிர்பார்த்திருக்கிற ஒரு கனவு என்ன? என் ஆவியை நான் ஊற்றும் போது, என் ஆவியினால் ஜனங்கள் நிரப்பப்படும் பொழுது, என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை தொடும் பொழுது அவர்கள் என்னவாய் மாறி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தரிசனங்களை பெற்றவர்களாய் மாறி இருக்க வேண்டும். தரிசனம் பெற்ற வாலிபன். அதுதான் இன்னைக்கு காலை வேளையிலே 4 காரியங்களை வேகமாக உன் கூட நான் பேச போகிறேன். தம்பி தங்கச்சி, நான் பேச போகிற காரியம் பெரிய தியாலஜி ரிலேட்டட் காரியங்களா இருக்க போறதில்ல. நடைமுறை வாழ்க்கையிலே நீ என்ன செய்ய வேண்டும், நடைமுறை வாழ்க்கையிலே ஆண்டவர் உன்னை எப்படி மாற்ற விரும்புகிறார், எப்படி உன்னை கொண்டு வர விரும்புகிறார், அதுதான் இன்றைக்கு காலை வேளையிலே தேவன் உன்னோடு கூட பேச விரும்புகிறார். தரிசனம் பெற்ற வாலிபன். இதுதான் புதிய ஏற்பாட்டிலே வாலிபர்களை குறித்து. அதனால்தான் சபை உருவாவதற்கு முன்பு பிரசங்கிக்கப்பட்ட முதல் பிரசங்கம் அதிலேயே ஆண்டவர் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அநேகம் வாலிபர்கள் வாழ்ந்தார்கள். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அநேக வாலிபர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆனால் அவர்கள் மீது தேவையான பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து சில காரியங்களை அவர்களை ஜொலிக்க வைத்தார், செய்ய வைத்தார். தானியேலா இருக்கட்டும், யோசுவாவா இருக்கட்டும், இன்னும் தேவனால் பயன்படுத்தப்பட்ட வாலிபர்கள், அது பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவருக்காய் செய்தவர்கள்.
இவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் இருந்தே ஆண்டவர் அந்த காரியங்களை செய்யவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு நம்முடைய நாட்களிலே வரும்போது ஆண்டவர் எப்படி விரும்புகிறார்? நீயும் நானும் அந்த சபை உருவான அன்றைக்கு ஆண்டவர் உன்னை குறித்தும் நம்மை குறித்தும் எழுதி வைத்திருக்கிற காரியம் தரிசனம் பெற்ற வாலிபன். அல்லேலூயா. A youth who has got a vision அல்லது a visionary youth. பக்கத்துல இருக்க தம்பியை பிடிச்சு கை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். தரிசனம் பெற்ற வாலிபன். சொப்பனம் பெற்ற வாலிபன் சொல்லல. சொப்பனம் நமக்கு நிறைய வரும். நைட்டு தூங்கும் போது, நைட் காலையில உட்கார்ந்து இருக்கும் போதே, கிளாஸ் கவனிக்கும் போதே அருமையான சொப்பனங்கள்லாம் வரும். இப்ப இருக்கிற தம்பிமார்களுக்கெல்லாம் கண்ணு திறந்துகிட்டே தூங்குற வரம் கிரியை செய்கிறது. அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. பாஸ்டரும் யோசிப்பாங்க, நாங்களும் யோசிப்போம், எவ்வளவு நல்லா கவனிக்கிறான்னு. ஆனா அவன் எங்க இருப்பாரு? 3ஆம் வானத்துல இருப்பாங்க. அப்படி சொப்பனம் பார்க்கக்கூடியவர்கள், கனவு காணக்கூடியவர்கள், த டே ட்ரீம்ஸ் சொல்லுவாங்க. அப்படி யோசிக்கக்கூடியவர்கள் ஏராளம். எப்படினாலும் நம்ம தெருவுல போகும்போது சில போஸ்டரை பார்க்க தான் செய்யறோம். அந்த போஸ்டரை பார்க்கும் பொழுது, கண்ணாடிக்கு முன்னால நிற்கும் பொழுது நமக்கும் சொப்பனம் தான் வரும். கொஞ்சம் பார்க்கறதுக்கு அஜித் மாதிரி தான் இருக்கிறோம், அல்லது கொஞ்சம் பார்க்கறதுக்கு இந்த நடிகை போலதான் நம்ம இருக்கிறோம் என்கிற ஒரு சின்ன சொப்பனம். அது நமக்கு வெளியிலே சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பார்த்து சொல்லும் போது சந்தோஷமா இருக்கும். சரி சரி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அதுல நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். சொப்பனங்கள், கனவுகள், இதை பெற்ற வாலிபனாய் ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட இடத்துக்கு கொண்டு வர விரும்பவில்லை. தரிசனம் பெற்ற வாலிபனாய். அல்லேலூயா. The vision always comes from God. விஷன் என்று சொன்ன உடனே ஏதோ கண்ணு முன்னால் தெரியக்கூடிய ஒரு காரியம் அல்லது ஊழியத்திற்கு மாத்திரம் தெரியக்கூடிய காரியம் என்று யோசித்து விடாதீர்கள். விஷன் அப்படி என்று சொன்னாலே, the godly vision என்று சொன்னாலே, அது தேவன் தன் இருதயத்தின் காரியத்தை உனக்கு சொல்லுவது. Vision always reflects God's heart. ஆண்டவருடைய இருதயத்தினுடைய பிரதிபலிப்பு தான் அது தரிசனம். ஆண்டவர் உன்னை எப்படி பார்க்க விரும்புகிறார்? புதிய ஏற்பாட்டு நாட்களிலே how God wants to see you. உன்னை எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் ஆண்டவர் உன்னை பார்க்க விரும்புகிறார்? எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். சின்ன வயசுல இருந்து நான் இப்படி ஆகணும், நான் அப்படி ஆகணும். உங்க அம்மாட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, டே எப்படியாவது படி, எப்படியாவது இந்த வேலைக்கு வந்துரு, எப்படியாவது இந்த காரியத்தை செஞ்சிரு. உங்களை போராடி உங்களுக்கு பின்னால மறுபடியும் சொல்லிட்டே இருப்பாங்க. அவர்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் இந்த இடத்திற்கு வந்துவிட வேண்டும். அவர்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நபராக மாற வேண்டும். அது அழகா சொல்லி கொடுப்பாங்க. ஒரு நாள் ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைய எப்படியாயிலும் டாக்டர் ஆக்கணும்னு அவருக்கு ஒரே ஆசை. ஆனா பையனுக்கு பயோ மேக்ஸே பிடிக்காது. அவனுக்கு படிப்பு என்றாலே அலர்ஜி. ஹோம்ஒர்க் செய்யறது கூட அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா இவனை எப்படியோ 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொண்டு வந்தாரு. ஆனா இவன் படிக்கிறதுக்குரிய எந்த விதமான மோட்டிவேஷனும் இல்லை. அப்பா அவர் ஒரு நாள் யோசிச்சாரு, இவனை நல்லா கவனிச்சு நல்லா உற்சாகப்படுத்தி படிக்க வைக்கலாம்னு சொல்லி அவனை ஒரு பெரிய மாலுக்கு கூட்டிட்டு போய் விளையாட வச்சாரு. ரொம்ப சந்தோஷம். நிறைய காரியங்கள் வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம். கடைசியா ஒரு KFC ஷாப்ல உட்கார்ந்து சரி சாப்பிடுவோன்னு சொல்லி உட்காரும் போது அந்த பையனை பார்த்து சொன்னார், தம்பி அப்பா உன் மேல ஒரு கனவு வச்சிருக்கிறேன்ப்பா. இப்பதான் முதல் முறையா அவனுக்கு சந்தோஷமா அப்பாவை பார்த்து கேட்கிறான், என்ன கனவுப்பா சொல்லுங்க. அப்பா சொல்றாங்க, அப்பா நீ எப்படியாவது 10th நல்ல மார்க் எடுக்கணும். அதுக்குள்ள சாப்பாடு வந்துருச்சு. இந்த பையன் சாப்பிட்டுட்டே அப்பாவை பார்த்து கேட்டான், சொல்லுங்கப்பா 10th நல்ல மார்க் எடுத்தா அடுத்து என்ன நடக்கும்? அப்பாவுக்கு பெரிய ஆச்சரியம். ஒரே நாள்ல பையன் ரொம்ப மாறிட்டானேன்னு சொல்லி சேர பக்கத்துல போட்டு அவர் சொன்னாரு, நீ 10th நல்ல மார்க் எடுத்து எப்படியாவது பயோ மேக்ஸ் நீ எடுக்கணும். சரிப்பா அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? நீ எப்படியாவது டாக்டர் ஆகணும். அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். இவன் ஒரு நாள் கேட்டதே இல்லை, இன்றைக்கு இவ்வளவு தூரம் கேட்கிறானேன்னு சொல்லி அவரும் அதுக்கு மேல ஐஸ்கிரீம் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு கேட்கிறாரு. அடுத்து என்ன செய்யணும்? நீ பெரிய டாக்டர் ஆகி இன்னும் நல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நல்லா கல்யாணம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அப்பாவே டயர்ட் ஆயிட்டாரு. நம்மளை விட அதிகமா இவன் கேள்வி கேட்கிறானேன்னு சொல்லி. ஏன்னா அவன் சாப்பிட்டு முடிக்க வேண்டிய பர்கர் நம்ம பாதி இருக்குது. சரி அப்பாட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போ சொன்னாரு கடைசியில் அவங்க அப்பா, நீ ஒரு பெரிய வீடா கட்டி உங்க குழந்தைகள்லாம் வரணும். சரி அதுக்கப்புறம் என்னப்பா? நல்லா சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிடணும். பையன் சொன்னான், அதைத்தானே இப்ப செஞ்சுட்டு இருக்கிறேன். அதுக்கு ஏன் இவ்வளவு சுத்தி இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வர்றீங்க? நீங்க காசு கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா சாப்பிட போறேன். அப்பா எதிர்பார்த்தார். ஒரு விஷயம் கூட எங்க போகல?
உள்ள போகல. பர்கர் காலியாகிற வரைக்கும் காதுல கேட்ட மாதிரி இருந்தது, ஆனால் உள்ள ஒன்றுமே போகல. எங்க ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ல விரும்புகிற, உன்னை கூட்டிக் கொண்டு வந்து இந்த இடத்திலே பல திருச்சபையினுடைய பிள்ளையாய் வைத்திருப்பதற்கு காரணம் அவருடைய தரிசனம் என்ன, உன்னை எப்படி பார்க்க விரும்புகிறார், உன்னை எந்த சூழ்நிலையிலே அவர் காண விரும்புகிறார். வாசிக்கலாம். முதல் காரியம், வாலிபனாகிய உன்னை ஆண்டவர் பார்க்கும் பொழுது நீ அவருக்காய் எந்த விஷயத்திலே நீ வாழுகிறவனாய் இருக்க வேண்டும். 1 யோவான் 2வது அதிகாரம். ஆண்டவரோடு மிக நெருக்கமாய் இருந்த ஒரு வாலிப சீசன் அவனுடைய இருதயத்தின் மூலமா இருதயத்தில் இந்த வார்த்தைகளை போட்டு ஆண்டவர் எழுத வைக்கிறார். 14வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவருடைய இருதயத்திலே சாய்ந்து கொண்டிருந்த யோவானை வைத்து இந்த வசனத்தை ஆண்டவர் எழுதுகிறார். John was also a very young disciple. ஒரு வாலிபனாய் இயேசுவோடு கூட நடந்து திரிந்தவன். அவனை வைத்து எழுதுகிறார், வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் மாற வேண்டும். You need to be strong. அதுதான் ஆண்டவருடைய முதல் கனவு. இரண்டாவது சொல்லுகிறார், தேவ வசனம் உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். You need to be stable. மூன்றாவது சொல்லுகிறார், நீ பொல்லாங்கானை ஜெயித்தவனாய் இருக்க வேண்டும். You need to be success. 3 இங்கிலீஷ் வார்த்தை. என் பின்னாடி சொல்வீங்களா? வாலிபர்கள் நம்மளை எப்படி ஆண்டவர் பார்க்க விரும்புறார்? ஸ்ட்ராங். அத கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லலாமே. இரண்டாவது ஸ்டேபிள். டேபிள்னு சொல்லிராதீங்க, ஸ்டேபிள். ஓகே. மூன்றாவது சக்சஸ். 3 எஸ் தான். இப்போ பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட பிடிச்சு கை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். ஸ்ட்ராங், ஸ்டேபிள், சக்சஸ். அவ்வளவுதான்ப்பா. நீ தான்ப்பா 3 எஸ். உன்னை வச்சுதான் ஆண்டவர் உன்னை இப்படிதான் பார்க்க விரும்புகிறார். நீ நல்ல பலன் உள்ளவனாய் நீ இருக்க வேண்டும். வாலிப பசங்களுக்கு இப்பெல்லாம் பிரச்சனையே இல்லை. பசங்க நீங்க ஒரு துணி கடைக்கு போனீங்கன்னா கூட அவன் கேட்கிறான், சார் உங்களுக்கு ஸ்லிம் ஃபிட்டா இல்ல ஸ்லிம் ஃபிட்ல டைட்டா அப்படின்னு சொல்லி 6 பேக்ஸ் உங்களுக்கு தெரியற மாதிரி உள்ள கைகள், ஆர்ம்ஸ் தெரியற மாதிரி உள்ள கைகள், அதுதான் இன்னைக்கு வாலிப பசங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்குது. சில பசங்க 6 பேக்கையும் ஒரே பேக்கா வச்சிருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா ஒரு எக்ஸசைஸ் செஞ்சு மற்றவங்களுக்கு முன்னால தன்னை காமிக்க வேண்டும், தன்னை ஒரு நல்ல வாலிபனாய் ஸ்ட்ரென்த் உள்ளவனாய் அப்படி காமிக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். தங்கச்சிமார்களுக்கு என்ன தெரியுமா, 50 கிலோவை தாண்டிடக்கூடாது. அதனால வெயிட் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 50 கிலோவை தாண்டிருச்சுன்னா அவங்களுக்கு இருக்கிற கவலை கனவு, ஏசப்பா 1 கிலோ எடை குறைய உதவி செய்யும், 2 கிலோ எடை குறைய உதவி செய்யும். அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஸ்ட்ரென்த் ஸ்லிம்மா இருந்தால்தான் என்னை மற்றவர்கள் ஒருவேளை மதிப்பார்கள் அல்லது ஒரு பெண் என்று சொல்வார்கள் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், you and I need to be strong. எதிலே ஆண்டவர் நீயும் நானும் பலவானாய் இருப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு அவரே ஒரு பதிலையும் அவர் கொடுக்கிறார். 2வது வார்த்தையில அவரே சொல்லுகிறார், இந்த வேத வசனம் உனக்குள் ஒவ்வொரு நாளும் அது விழ ஆரம்பிக்கும் என்று சொன்னால் அது உன்னை பலவானாயும் மாற்றும், நிலைத்து நிற்கிறவனாயும் மாற்றும். அல்லேலூயா. வேத வசனம் இந்த நாட்களிலே அதிகமாய் வாலிப பிள்ளைகளுக்குள் இல்லாத ஒரு பெரிய காரியத்தினால்தான் நமக்குள்ளே ஏராளமான சோர்வு, ஏராளமான தேவ நோக்கங்களை தாண்டி, தேவன் விரும்புகிறதை தாண்டி உலகம் விரும்புகிற ஏராளமான காரியங்கள் உள்ளே வந்து விடுகிறது. வேதத்தை எவ்வளவு நேரம் நம்ம படிக்கிறோம், நம்முடைய உலக காரியங்களை எவ்வளவு நேரம் நம்ம பார்க்கிறோம், இந்த ரெண்டினுடைய ரேஷியோ படிதான் நீ எதை அதிகமா யோசிக்கிறாய் என்பது உன்னுடைய வாழ்க்கையில வரும். ரொம்ப காமனான ஒரு காரியம். எவ்வளவு நேரம் நம்முடைய மொபைலை நம்ம பயன்படுத்துகிறோம்? இந்தியாவில் ஆவரேஜா ஒரு யூத் இத மொபைலை பயன்படுத்துற நேரம் எவ்வளவு தெரியுமா? எனி கெஸ்? எவ்வளவு நேரம் பயன்படுத்தும்? 8 hours, 24 hours. தம்பி ரொம்ப உண்மையை சொல்றான். அண்ணே நாங்க அதை ஸ்டாப் பண்றதே கிடையாது, எப்போதுமே ஆன்ல தான் இருக்கும். நார்மலா சராசரியாய் 4.5 மணி நேரம் ஒரு படிக்கிற மாணவன் இந்தியாவில் இதை பயன்படுத்துகிறான்.
இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலே இது 7 மணி நேரமாய் மாறப்போகிறது அப்படின்னு சொல்றாங்க. 7 மணி நேரத்தை தாண்டின 2 நாடுகள் தான் இருக்கிறது. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று சைனா. ஆனா அவர்கள் மொபைலை பயன்படுத்துவதனுடைய நோக்கம் அதுலதான் ஹோம்வொர்க் பண்ணுவாங்க, அதுலதான் படிப்பாங்க, அதுலதான் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, அதுலதான் எல்லாம் செய்வாங்க. நாம பண்றது என்னது? எந்த நேரமும் யூடியூப்ல ஸ்டேட்டஸ் போடு, FB போடு, இது போடு, அது போடு. இது பார்த்து முடிப்பதற்கே நமக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுது? 4.5 மணி நேரம் ஆயிடுது. சில பேர் காலையில எந்திரிக்கும் பொழுதே எப்படித்தான் எந்திரிப்பாங்க? ஆரம்பிக்கும் பொழுதே இதுலதான் ஆரம்பிப்பாங்க. நைட்டு அவங்க தூங்கும் போதும் எத்தனை மணிக்கு தூங்குறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் எவ்வளவு நேரம் இதுல ஸ்பெண்ட் பண்றாங்க, எவ்வளவு காரியங்கள் செய்யறாங்க, அது அவங்களுக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வேத வசனம். நம்முடைய வேத வசனம் எப்படி இருக்குது? வேகமா 2 நிமிஷத்துல ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கணும் அப்படின்னு ஓடக்கூடிய வாலிபர்கள் மத்தியில நம்ம ஊருக்கு பக்கத்துல தரங்கம்பாடியில இதே தமிழ் பைபிள முழு இந்தியாவிலும் முதலாய் 1500 டயலாக் பேசக்கூடிய இந்திய தேசத்துல முதல் முறையாக தமிழ் மொழியில நமக்கு இந்த பைபிளை யார் கொடுத்தாங்க? சீகன் பால். எந்த ஊரை சேர்ந்தவர்? தரங்கம்பாடியே சேர்ந்தவரா? பரவாயில்லையே. சீகன் பால்க்கு ஆதார் அட்டையை வாங்கி பார்த்தா தரங்கம்பாடின்னு எழுத முடியாது. சீகன் பால் பிளந்து வளர்ந்தது தெற்கு ஜெர்மனி. அந்த நாட்டிலே அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே வேதத்தை மொழிபெயர்ப்பதற்கு எப்படியாயிலும் இந்தியா என்னை அனுப்புங்கள் சொன்ன போது யாரும் அனுப்பல. பக்கத்து நாட்டில் உள்ள டென்மார்க் ராஜாவினிடத்திலே ஓடி போய் அந்த பெர்மிஷன் கேட்டு இங்கே வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் அவர் தமிழ் படித்துதான் இந்த வேதத்தை எழுதினார். ஆகவே இந்த வேத வசனம் நமக்குள் நம்மை ஸ்டேபிளா வைக்கணும்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். அது என்னது? வேர்ட் ஆஃப் காட். இது ஆண்டவருடைய வார்த்தையை 1 மணி நேரமாவது தினந்தோறும் படிக்கக்கூடிய, தியானிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். 3வது அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், நம்ம எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும்? ஜெயம் கொண்டவர்களாய். சக்சஸ். இந்த காரியத்தை குறித்து அதிகமா ஒருவேளை மத்தியான நேரத்துல நாச்சிமுத்தன் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. சக்சஸ் இது நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு காரியம். ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கும் போது கூட பைபிள் குயிஸ்ல நீங்க போட்டி போட்டு ஆன்சர் சொன்னீங்க. நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சில பேருக்கு யோசிச்சாங்க, பசங்க சைட்ல கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் நமக்கு கம்மியா இருக்குமோ அப்படின்னு நான் யோசிச்சேன். பட் பரவாயில்ல, 10ல 3% நம்ம வந்துட்டோம். அல்லேலூயா. நிறைய நேரங்களில வேத வசனங்களை வாசித்து வேத வசனங்களை தியானிக்கக்கூடிய அந்த பழக்கம் இல்லாதவர்களுக்கு 3வது காரியம் நடப்பதற்கும் கடினமாக இருக்கும். அதிகமான காரியங்களை ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வாலிபர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மேஜர் ஏரியா ஆஃப் கன்சர்ன். வாலிப பிள்ளைகளை அண்ணன் சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, சர்ச்சில் இருக்கும்போது நல்லா தான் இருக்கு, ஆனா உலகத்திற்குள்ள நான் போகும் பொழுது இதை நான் எப்படி ஜெயிப்பது? உலகத்திற்குள்ள நான் நுழைய ஆரம்பிக்கும் பொழுது இதுல நான் எப்படி ஜெயம் கொள்வது? இதுல ஜெயிப்பதற்கு எனக்கு என்ன வழிகள் இருக்கிறது? அடுத்த வசனமே அழகா சொல்லுது. தெரிஞ்ச வசனம் தான், நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் அந்த 2வது அதிகாரம் அதுல 16வது வசனத்தை வேகமா வாசித்துருங்க. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஏன் வாலிப கூட்டத்துல எப்போதுமே பரிசுத்தத்தை குறித்து, பாவத்தை ஜெயிக்கதை குறித்து ஏன் பேசணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுல 15 வயதிற்கு மேல 30 வயதிற்கு உள்ளே இது ஒரு வித்தியாசமான வயசு. எத்தனை வயசுல இருந்து? 15 வயதுல இருந்து 30 வயது. இதையே 3 விதமா பிரிக்க முடியும். இந்த 15 வயதுல இருந்து 20 வயது வரைக்கும் அது ஒரு வயது, 20ல இருந்து 25 அது ஒரு வயது, 26ல இருந்து 30. ஒரு மருத்துவராகவும் நான் சொல்ல முடியும். இதுல உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் நீங்களே அதுக்கு விட்னஸா இருப்பீங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 10 வயசு வரைக்கும் நீங்க யாரு கூட வேணாலும் சர்ச்சில் விளையாடுவீங்க, ஒன்னும் தெரியாது. ஆனா 13 வயசு ஆகி 14 வயசு ஆகி லேசா மீச முளைச்சு கொஞ்சம் காரியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளை உங்களை பார்த்து சிரிச்சு 2 வார்த்தை பேசிட்டா உலகத்தையே ஜெயித்த ஒரு ஃபீலிங்குள்ள நீங்க போயிட்டு இருப்பீங்க. இருக்கும் தானே? அதே மாதிரிதான்
அது ஏன் திடீர்னு வந்தது? 10 வயது வரைக்கும் அந்த எண்ணங்கள் எனக்குள்ள வரவில்லையே, திடீர்னு இந்த 14 வயசுல இது எங்க இருந்து வந்தது? இந்த டீன் ஏஜ், இந்த டிரான்சிஷன் என்று சொல்லப்படுகிற இந்த வயசுல தான் முக்கியமான இந்த வயசை என்ன சொல்லுவோம்னா பட்டாம்பூச்சி வயசு. என்ன வயசு? சத்தமா தான் சொல்லுங்களேன். பட்டாம்பூச்சியை பார்த்திருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு இடத்துல அது நிக்குமா? நிக்காது. ஒரே பூந்தோட்டத்துல ஒரு இடத்துல அது தேன் குடிக்கும். சரி, இதுல உள்ள தேனெல்லாம் குடிச்சிடலாம் அப்படின்னா நிக்காது. அடுத்த இடத்துக்கு அடுத்த இடம். பட்டாம்பூச்சி எங்கேயாவது உட்கார்ந்து ஒரு 2 மணி நேரம் தூங்குறது யாராவது பார்த்திருக்கிறீங்களா? பார்க்க முடியாது. So it always moves from one thought to another thought. அதுதான் இந்த வயசு, டீன் ஏஜ். 13ல இருந்து 18 19 வயது வரைக்கும் உள்ள வயசுல தாட் ப்ராசஸ் ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். எப்படி இப்படி எண்ணங்கள்லாம் வந்துச்சு நமக்கே தெரியாது. நம்ம கேட்கிற காரியங்கள், சொல்லுகிற காரியங்கள், நம்முடைய உடம்புல சுரக்கிற ஹார்மோன்கள், இவைகள் எல்லாம் நம்மள அடுத்த பருவத்துக்கு நம்மள கொண்டு வந்துரும். ஆனா இதை சரியா புரிந்து கொள்ளாததுனால நாம எதுல கொண்டு மீடியாவுக்குள்ள நம்முடைய கண்கள் நுழைய ஆரம்பிக்குது. அப்ப அதை பார்த்து பார்த்து சினிமாவும் உலகமும் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ரியாலிட்டி என்கிற எண்ணம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சது. அதனாலதான் எங்கேயாவது நீங்க கேட்டிருக்கீங்களா, 5 வயது பையன் 4 வயது பெண்ணுக்கு காதல் கடிதம் எழுதினான்? எழுத மாட்டான். இனி வர்ற நாட்கள வந்துருமோன்னு பயமா இருக்குது. 10 வயது பையன் 8 வயது பெண்ணுக்கு எழுதினான், கேட்க முடியாது. ஆனா 13 14 வயசுல திடீர்னு அந்த எண்ணங்கள் வருகிறது. ஒரு எதிர்ப்பாளர் மேல ஒரு சின்ன ஈர்ப்பு. இது ஆன்லைன்ல போறதுனால நான் கொஞ்சம் கம்மியா பேசுறேன். நிறைய காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில நீ தெளிவா நீ புரிந்து கொள்ள முடியும். இங்க இருக்கக்கூடிய தம்பிமார்கள்ட்ட மொபைல் கொடுத்து உங்க பாட்டிட்ட ஒரு 1 hour பேசினா யாராவது பேசுவீங்களா? பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். 1 மாசம் காலே பண்ணக்கூடாது பாட்டி, வச்சிருங்க, அவ்வளவுதான். இப்ப அதே போனை நான் உன் கையில கொடுத்து உன் கேர்ள் ஃப்ரெண்டு ஸ்கூல்மேட் அவட்ட நீ பேசுன்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? போனை நேரடியாக சார்ஜர்லயே போட்டுருவ. அது பாட்டுல போய்கிட்டே இருக்கும். காலையில என்ன சாப்பிட்ட, மத்தியானம் என்ன சாப்பிட்ட, உங்க ஊர்ல மழை பெஞ்சுதா? 2 பேரும் ஒரே ஊர்ல தான் இருப்பாங்க. அங்க பெஞ்சா இங்கேயும் பெய்யதான் செய்யும். எந்த மாற்றம் வராதா? ஸ்கூல் இன்னைக்கு திறந்திருக்குமா? அது நாங்க திங்கக்கிழமை ஸ்கூல் இல்லாமலா இருக்கும்? அது ஒரு கேள்வி. ஹோம்ஒர்க் செஞ்சிட்டியா? கண்டிப்பா அவன் செஞ்சிருப்பான்னு தெரியும். இப்படி நம்மளை அறியாம நிறைய நேரங்கள் அவர்களிடத்துல பேசுவதில் ஏன் ஒரு ஈர்ப்பு வருகிறது, ஏன் ஒரு காரியம் வருகிறது? ஒருவேளை அந்த டீன் ஏஜினுடைய டிரான்சிஷன், அந்த வாலிப நாட்களினுடைய டிரான்சிஷன், இது இயற்கையாகவே நம்முடைய உடல்கள்ல இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா அல்லேலூயா சொல்லிடுவீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் இயற்கையா வர்றதான, நான் நினைச்சேன் நான் தான் ஏதோ பாவம் பண்றேன்னு. உண்மைதான், இந்த அட்ராக்ஷன் நமக்குள்ள இயற்கையாய் வரக்கூடியதுதான். ஆண்டவர் அப்படித்தான் படைத்திருக்கிறார். ஆனா அந்த இயற்கையாய் வரக்கூடிய மாற்றங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு வழிமுறைகளை சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. It is legitimate but it's also a holy one. அதுதான் ஆண்டவர் சொல்கிற ஆச்சரியமான காரியங்கள். ஆண்டவர் விரும்புகிற காரியம் நீயும் நானும் உனக்குள்ள வரக்கூடிய எண்ணங்களிலே மாற்றங்கள், நம்முடைய சிந்தனைகளிலே மாற்றங்கள், செயல்களிலே மாற்றங்கள், நம்முடைய ஹார்மோன்ஸ் மூலமாய் வரக்கூடிய வேகமான மாற்றங்கள் கட்டாயம் தேவை. ஒருவேளை அந்த ஹார்மோன் சுரக்கலைன்னா நீ வளர மாட்ட. அந்த ஹார்மோன் சுரக்கலைன்னா ஒரு ஸ்ட்ராங் திங்கிங் வராது. அந்த ஹார்மோன்கள் உனக்குள்ள இல்லைன்னா மசில் பவர் வராது. இதெல்லாம் பிசிக்கலாய் உனக்குள்ள நடக்கிற காரியங்கள். ஆனால் இதை சாத்தான் என்ன செய்வான்? உலகத்திற்கு நேராய் உன்னை திருப்புவதற்கு அவன் முயற்சி செய்வான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், யோவானை கொண்டு சொல்லும் பொழுது, நீ பலவானா இருக்க நான் உன்னை பார்க்கிறேன். நம்மளை பார்க்கும்போது ஆண்டவருடைய கனவு, என் பிள்ளை பலவானா இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய இவனை கீழே விழத்தழுகிற காரியங்கள் வந்தாலும் அதிலே அவன் ஜெயிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அதுக்கு அவனுக்கு ஆலோசனை தேவை. அதற்கு வேத வசனத்திலே அவன் நிலைக்கிறவனாய் இருக்க வேண்டும். அதோடு கூட பாவமே இல்லாத ஒரு இடத்திற்கு நான் போய்விடுவேன் என்று யாரும் சொல்ல முடியாது. நீ இருக்கிற இடத்துல பாவம் 24 மணி நேரமும் சுற்றி இருக்கும். நீ வாழுகிற கல்லூரியிலே, நீ படிக்கிற கல்லூரியிலே, போற இடத்துல பாவம் இல்லாத கல்லூரி, பாவமே செய்யாத ஒரு இடம் என்று நீ எங்கேயுமே நீ போக முடியாது. சமீபத்தில் ஒரு சபையில நடந்தது. இந்த பாஸ்டர் சொன்னாரு, அவங்க சபையில மொபைல் போன் அதை பயன்படுத்துவதற்கு அவர் அனுமதி கொடுத்திருந்திருக்கிறார். ஏன்னா யூத் சர்வீஸ் என்று சொல்லி தனியா நடத்துவார். இவர் மேல இருந்து பிரசங்கம் பண்ணும் போது பார்க்கிறார், இந்த சைட்ல இருந்து ஒரு தம்பி மொபைல் போனை பார்த்திருந்தா பரவாயில்ல, அவன் பயங்கரமா டைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இவருக்கு நல்லா தெரியும் அவன் நோட்ஸ் எழுதுற ஆள் கிடையாது. சரி, ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்கிறான். இங்க இருந்து பார்த்துட்டாரு.
இந்த பக்கம் திடீர்னு திரும்பி பார்த்தா அந்த பக்கத்துல இருந்து ஒரு தங்கச்சி, அவங்களும் வேகமா டைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது. சரின்னு சொல்லிட்டு அந்த ஆராதனையை முடிச்சுட்டு கீழே போன உடனே 2 பேரையும் கூப்பிட்டாரு. அப்படியே மொபைல் போனை கொடு தம்பி அப்படின்னு. ஐயோ பாஸ்டர் மன்னிச்சிருங்க பாஸ்டர். பரவாயில்ல தம்பி கொடு அப்படின்னு 2 பேருடைய மொபைல் போனை வாங்கி பார்த்தாங்க. 2 பேரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, யாரும் தவறாலாம் ஒன்னும் எழுதல. ஆனா அந்த பையன் எப்படி எழுதியிருக்கிறான் பாருங்க. அவன் அங்கிருந்து ஒரு வசனத்தை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறான் தங்கச்சிக்கு. என்ன வசனம்? நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இங்க செர்மன் நடந்துகிட்டு இருக்குது, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்க இருந்து தங்கச்சி அதுக்கு பதில் கொடுத்திருக்கிறாங்க, உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். பாஸ்டர் 2 பேருடைய மொபைலை வாங்கி சொன்னார், உங்கள் 2 பேரையும் சிலுவையிலே அடிக்கிறேன். அப்போ நம்ம எங்க இந்த எண்ணங்கள் வரும்? நான் காலேஜுக்குள்ள போனாதான், சினிமா தியேட்டருக்குள்ள போனாதான், அல்லது யாரோ ஒரு போஸ்டரை பார்த்தாதான் அப்பதான் எனக்கு இது என்ன வரும்னு இல்ல. இந்த எண்ணங்களை உள்ளே தூண்டக்கூடிய இடம் சபை நடுவில் உட்கார்ந்து இருக்கும் போது, பிரசங்கம் கேட்கும் போது கூட நம்மளை தூண்டக்கூடிய அப்படிப்பட்ட எண்ணங்கள் நிறைந்த ஒரு உலகத்துல தான் நம்ம வாழுகிறோம். ஆனா எப்பொழுதும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, மோசேயினுடைய அம்மா செய்தது என்ன செஞ்சாங்க? நைல் நதியில நிறைந்த தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நைல் நதிக்கு உள்ள பார்வோன் செங்கடல்ல இருந்து பெரிய பெரிய முதலைகளை பிடித்து உள்ளே போட்டிருந்தான். எதுக்கு? எபிரேய குழந்தைகளை அதுல போட்ட உடனே இந்த முதலைகள் பாய்ந்து போய் அவைகளை கடித்து அவைகளை சாப்பிட ஆரம்பிக்கும். அதனால் அந்த வரலாறு சொல்லுகிறது, அவனுடைய நாட்களிலே நைல் நதி ரத்த கலர்ல ஓடிக்கொண்டிருந்தது என்று சொல்லி. ஆனால் மோசேயினுடைய அம்மா ஒரே ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு தைரியமா ஜெபத்தோட கூட உள்ள போட்ட போது தண்ணியும் ஒண்ணு செய்ய முடியல, முதலையும் ஒண்ணு செய்ய முடியல. அல்லேலூயா. உன்னுடைய ஜெப வாழ்க்கை நாணல் பெட்டியை போல சாதாரணமா இருக்கலாம். நீ பார்ப்பதற்கு சாதாரண ஒரு பிள்ளையா இருக்கலாம். பாஸ்டர் அண்ணன் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, மற்ற காரியங்கள் ஆவிக்குரிய காரியம் எனக்கு தெரியாது, ஆனால் இயேசுவுக்காய் வாழ வேண்டும் என்கிற ஒரு சின்ன ஆசை அந்த நாணல் பெட்டிக்குள் உன்னை வைத்துக் கொண்டால் எப்படிப்பட்ட முதலைகளும் தண்ணீரும் உன்னை சேதப்படுத்தாதபடி காத்து உன்னை அவர் விரும்புகிற பாத்திரமாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஏன்னா நிறைய காரியங்கள் அண்ணன் சொல்ல போறதுனால மொபைலை பத்தி நான் சொல்ல போறது இல்ல. ஆனா இதுல போர்னோகிராஃபிக்கு அடிக்ட் ஆகி வரக்கூடிய வாலிபர்கள் ஏராளம். அதனால தங்கச்சிமார்கள் இல்லைன்னு யோசிச்சிடாதீங்க. எனக்கு அதிர்ச்சியே அதுதான். இவர்களை காட்டிலும் இவர்களிலே அதிகமான நம்பர்கள் வர ஆரம்பித்து இருக்கிறது. கல்லூரிகளிலே சின்ன சின்ன பழக்கங்கள் காரியங்கள் இவைகள் கொஞ்சம் வளர்ந்து 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 பரிசுத்தத்தினுடைய அந்த அளவையே நாம் குறைக்க ஆரம்பித்து விட்டோம். எப்படி சொல்ல ஆரம்பித்து விட்டோம்? பேசுவது தவறல்ல தான். நீங்க பார்த்தால், நீ ஒருவேளை உன் கிளாஸ்மேட் வருகிறான் என்றால், நான் ஆண்டவரை நேசிக்கிறவள், நான் திரும்ப மாட்டேன் போனா நீ நேர்ல முட்டை தான் செய்யணும். கண்டிப்பா நீ பார்க்கணும், அலோ சொல்ல வேண்டியிருக்கும், பேச வேண்டியிருக்கும், நாமிலான நீ பேச வேண்டியிருக்கும். ஆனா இந்த பேச்சினுடைய எல்லை எங்க வருதுன்னு தெரியுமா? இனிமே அவன் கூட பேச வாய்ப்பு கிடைக்குமா, அவன்கிட்ட நான் எப்படி பேசலாம், அதுக்கு நானே ஒரு வழியை உண்டாக்கட்டுமா, இந்த மேக்ஸ்ல என்ன சந்தேகம் அப்படி நானே மெசேஜ். உனக்கு மேக்ஸ்ல சந்தேகம் சொல்லி கொடுக்கிறதுக்கு நிறைய உன்னுடைய ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆனா சில பேர் இப்படி சொல்லுவாங்க, இல்ல அண்ணே அந்த பையனை குறித்த பாரம் என்னை அழுத்துகிறது. நான் சொன்னேன், அந்த பையனே கொஞ்ச நாள் கழிச்சு உன்னை அழுத்தி நரகத்துக்கு கொண்டு போயிருவாமா, வேண்டாம், அந்த பாரம் உனக்கு வேண்டாம். நிறைய தம்பிமார்கள் சொல்லுவாங்க, அண்ணன் அந்த ஆத்மாவை இழந்து விட நான் விரும்பவில்லை. ஓ ஆத்மாவே இழந்து விட நான் விரும்பலடா, அதனாலதான் உன்னை வேண்டாம் நான் சொல்றேன். இந்த ஆத்மா பாரங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், இந்த பிராக்டிக்கலா நான் அவனோட பழகிறது, இதற்கெல்லாம் ஒரு எல்லையை நீ வைக்கவில்லை என்றால் உன்னுடைய பரிசுத்தத்தை நீயே கீழே குறைத்து வந்து, பரவாயில்ல ஆண்டவர் அதெல்லாம் ஒண்ணு கண்டுக்கிற மாட்டார் நீ சொல்லுவ. ஆனா ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? வாசிங்க எபிரேயர் 12வது அதிகாரம். அதுல நீ எங்க வந்து நிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 10வது வசனம், எபிரேயர் 12:10. வேகமாய் வாசிக்கலாம். தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ இயேசுவோ பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். 2 விஷயம் எழுதப்பட்டிருக்குது. யாருடைய பரிசுத்தத்திற்கு யாரு பங்காளி? இயேசுவினுடைய பரிசுத்தத்திற்கு நீயும் நானும்
பங்காளியாய் மாறக்கூடிய அவ்வளவு உயரத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே உன்னுடைய சிந்தனைகளில், உன்னுடைய எண்ணங்களில், உன்னுடைய பழக்கங்களிலே இப்ப வந்திருக்கிற புதிய பழக்கங்கள் என்ன தெரியுமா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைண்ணே, நம்ம ஒரே பைக்ல நம்ம டிராவல் பண்ணலாம், ஒரே தோல் மேல கை போட்டு கூட நம்ம போகலாம். அதைத்தான் இப்ப சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. குட் டச், பேட் டச் என்று சொல்லி தங்கச்சிமார்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தம்பிக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு வெஸ்டர்ன் கலாச்சாரம் அது உள்ளே நுழைய ஆரம்பித்து பர்த்டே செலிப்ரேஷன் மற்ற காரியங்களிலே எல்லைகள் மீறப்பட்டு அங்கு வரப்படக்கூடிய ஒருவரை ஒருவர் தொட்டு பேசுவது, ஒருவருடைய காரியங்களை நெருக்கமான காரியங்களிலே புகைப்படம் எடுப்பது, இப்படி எல்லா காரியங்களும் நான் பெரிய லிஸ்ட் எல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என்னைய விட உனக்கு நல்லா தெரியும். இத்தனை லிஸ்ட் இருந்தாலும் நீ தைரியமா நீ சொல்ல போற, ஆண்டவர் உன்னை பார்ப்பது ஒரு பெரிய வலிமை உடையவனாய், ஒரு தேவ வசனத்திலே நிலை நிற்கிறவனாய், உன்னை அநேக பாவ பழக்க வழக்கங்களை ஜெயிக்கிறவனாய் ஆண்டவர் உன்னை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எந்த மூவினே பார்க்கலாம், இந்த மூவியை இதுவரைக்கும் பார்க்கலாமா, இதுவரைக்கும் செய்யலாமா, அல்லது இவர்களோடு கூட இவ்வளவு நேரம் நான் செய்யலாமா? ஒரு ட்ரெயின் அல்லது ஒரு தீ எரிகிறது என்றால் அந்த தீக்கு பக்கத்திலே போவதே உனக்கு ஆபத்து தான். ஒருவேளை அந்த தீயை தாண்டி ஒரு பெரிய மின் கம்பி, எலக்ட்ரிக் வயர் போகிறது என்றால் அது எத்தனை வோல்ட் என்று நமக்கு தெரியாது. அந்த வோல்ட் கூட 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 அதனுடைய பாதிப்பு சுற்றிலும் இருக்கக்கூடிய இடத்துலயும் இருக்கும். பெரிய பெரிய மின் கம்பிகள் போறதுல நீங்க பக்கத்துல ஒரு 10 அடி தூரத்துல போகிறது கூட உங்களை அபாயகரமாய் மாறிவிடும். ஆகவே பாவத்தோடு கூட நாம் விளையாட முடியாது. ஏனென்றால் நம்மை உருவாக்க விரும்புகிற ஆண்டவர், நம்மை பார்த்து தரிசனம் பெற்ற வாலிபனாய் உங்களையும் என்னையும் மாற்ற விரும்புகிற ஆண்டவர் யோவான் மூலமா அழகா சொல்றாரு, இந்த 3 காரியங்கள் உன் வாழ்க்கையில பூரணமா வருவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பாவ பழக்க வழக்கத்திற்குள்ளே நான் போகாம வரல. அதான் நான் சொன்னேன், ஆரம்ப நாட்கள்ல கல்லூரியில போனதுனால எல்லா பழக்கத்திற்குள்ளும் உள்ளே விழுந்து அடிமைப்பட்டு வெளியே வர முடியாமல் திணறி அதற்கு பின்புதான் நான் இயேசுவை அறிந்து கொண்டேன் வாழ்க்கையிலே. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அந்த பாதையில போக வேண்டிய அவசியம் இல்லை. God is always careful to build you up and God is always careful to bless you. ஆண்டவர் உன்னை உருவாக்கி உன்னை பிரயோஜனமாய் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். இரண்டாவது காரியம், ஆண்டவர் சொல்ல விரும்புகிற இரண்டாவது எதிர்பார்ப்பு என்ன? தரிசனம் பெற்ற வாலிபனாய், தரிசனம் பெற்ற மனிதனாய் நீயும் நானும் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகளினுடைய புஸ்தகம் அதனுடைய 9வது அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகளினுடைய புஸ்தகம் அதனுடைய 9வது அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். 20வது வசனம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். இங்கு பவுல் என்று மாறின சவுல் எனப்பட்ட இந்த வாலிபன் முதலாய் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு தரிசனத்தை பெறுகிறான். எப்படிப்பட்ட தரிசனத்தை பெறுகிறான்? ஆண்டவர் தான் இவனுடைய மீட்பர், ஆண்டவர் தான் இவனுடைய இரட்சகர் என்கிற காரியத்தை ஆண்டவர் தெளிவாய் அவனுக்கு உணர்த்தி காண்பிக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னையே நீ துன்பப்படுத்துவாய் என்றால் முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம் என்று சொல்லி அவன் போகிற பாதையில் இருந்து அவனை அழகாய் ஜீவ மார்க்கத்திற்கு ஆண்டவர் திருப்புகிறார். ஆனால் அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு தரிசனத்தை சொல்லுகிறார். நீ பிரயோஜனமான பாத்திரமாய் நீ மாற போகிறாய், நீ பிரயோஜனமான காரியங்களை நீ செய்ய போகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சவுலுக்கு இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே 2 விஷயங்கள் அதிலே நடக்கிறது. ஒன்று, சவுல் தன்னுடைய அடுத்த படிக்கு அவன் வளர ஆரம்பிக்கிறான். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு கண்களில் இருந்து விழ வேண்டிய காரியங்கள் எல்லாம் விழுந்து அதற்கு பின்பு ஞானஸ்தானம் பெற்று பின்பு சபையோடு கூட இணைந்து சாட்சி பகரக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு வருகிறான். That is the second step. தரிசனம் பெற்ற வாலிபன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்பட்டதோடு கூட போதும், நான் ரட்சிப்பு அடைந்தாயிற்று, இனி நான் ஆண்டவருக்குள் வந்துட்டேன், இனி என்னுடைய மன விருப்பத்தின்படி நான் செய்யலாம் என்று சொல்லி அவன் ஓட ஆரம்பிக்கவில்லை. உடனே அவன் 2 காரியங்களுக்கு தன்னை விட்டு கொடுக்கிறான். முதல் காரியம்,
பரிசுத்த ஆவியானவர் தன்னை நிரப்பும்படியாக. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே தான் இருக்கும்படியா. எங்களோடு கூட ஊழியத்திலே அங்க ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் நேபாளிலே இருக்கிறார்கள். தமாங் மொழி பேசுகிறவர்கள், புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாய் கிராமங்களிலே இருப்பார்கள். அவர்களுக்கு படிக்க அங்க வசதி கிடையாது. சின்ன வயசுலயே ட்ரக்ஸ் மற்ற காரியங்கள் எல்லாம் அங்க பழக்கம் அதிகமாக இருக்கும். அதனால என்ன செய்வாங்க, அங்க படிக்க வைக்க விரும்புகிறவங்க தங்களுடைய பிள்ளைகளை பட்டணங்களுக்கு அனுப்புவாங்க. ஆனா அந்த பட்டணத்திற்கு வருகிற பிள்ளைகள், ஆண் பெண், அங்க ரொம்ப சரளமா பழகுவாங்க. அந்த பிள்ளைகள் அந்த பட்டணத்திற்கு வர ஆரம்பித்த பிறகு அங்கு இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம், அந்த காரியங்கள், இவைகள் எல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் அவருடைய வாழ்க்கைகள் அது திரும்ப ஆரம்பிக்கும். உலகத்திலேயே சைல்ட் டிராபிக்கிங், குழந்தைகளை கடத்தி விபச்சாரம், வாலிப பிள்ளைகள் மத்தியிலே விபச்சார விடுதிகளுக்கு விற்கப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக உள்ள 10 நாடுகளிலே நேபாளும் ஒன்று. மும்பை, கல்கத்தா போன்ற இந்திய நாடுகளுக்கும் அங்கிருந்து தான் 50,000 ரூபாயிலிருந்து 5 லட்சம் வரைக்கும் அந்த பணத்தை கொடுத்து பிள்ளைகளை வாங்கி கொண்டு வந்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை. ஆனால் அந்த பகுதி பிள்ளைகள் மத்தியில் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். இன்றைக்கு அநேக பிள்ளைங்க அதிலிருந்து வெளியில வந்து ஆண்டவருக்காய் வாழ்வது மட்டுமல்ல, ஆண்டவருக்காய் வேலையும் செய்து கொண்டு ஊழியமும் செய்யறாங்க. அல்லேலூயா. அதுல ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய பேரை நான் சொல்ல விரும்பல, ஆனா அந்த பிள்ளையினுடைய நான் முதலாய் சந்தித்த போது அவளுடைய வீட்டுக்கு நாங்க போயிருந்தோம். ஏன்னா அங்க அவள் கல்லூரிக்கு போகும் பொழுது போகிற வழியிலே தவறான ஒரு வாலிபனோடு தொடர்பு ஏற்பட்டு அவன் முழுக்க முழுக்க போதை மருந்துக்கு அடிமையாய் இருந்தவன். இவன் அவளுடைய நிலைமை தெரியாமல் அவன் பேசின சில அன்பான வார்த்தைகள், அவன் பேசின சில காரியங்கள், இதிலே விழுந்து போனவளாய் தன்னை முழுவதும் கொடுத்திருந்தாள். அது எல்லாம் நடந்து 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி திருமணம் முடித்துதான் ஒரு மாதங்கள் கழித்து வந்தார்கள். ஆகவே என்ன செய்துன்னே தெரியல. அந்த குடும்பத்திற்குள்ள முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி நாங்க போகும் பொழுது குடும்பத்தார் ரொம்ப எதிர்த்தாங்க. ஆனா அந்த பிள்ளையின் இடத்துல போய் நாங்கள் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கிற அழுகை தெரிய ஆரம்பிச்சது. அப்ப 2 பேரையும் தனியா உட்கார வச்சு ஆண்டவரை பற்றி சொன்னோம். இந்த ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையாக்க முடியும், இந்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும், இந்த ஆண்டவர் இதுல இருந்து வெளியில கொண்டு வர முடியும். அவங்க ஆண்டவருடைய வசனத்தை கேட்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அந்த பிள்ளைகளை விடுவித்தார். அது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிள்ளைங்க ரெகுலரா அவங்க ஆண்டவருடைய வசனத்தை அறிய ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் எங்க கிட்ட அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க, பையா நீங்க வந்து கண்டிப்பா என்னை அடுத்த படிக்க என்னை கொண்டு போங்க. ஒரு மீட்டிங் கூட அவன் மிஸ் பண்ண மாட்டான். 3 நாள் உபவாசம், ஊழியக்காரர்களுக்கு வைக்கக்கூடிய உபவாசத்துலயும் வந்துருவா. என்னை எப்படியாவது சேர்த்து கொள்ளுங்க. நான் கேட்பேன் ஏன்? அவ சொல்வா, நான் இருக்கக்கூடிய சூழ்நிலை மிக பாவமான சூழ்நிலை, நான் இருக்கக்கூடிய இடம், அந்த குடும்பமே அப்படித்தான் இருக்கிறது, மற்றவர்கள் யாரும் ரட்சிக்கப்படல, அந்த ஊரும் அப்படித்தான் இருக்கிறது, அதனால எனக்கு பலன் வேண்டும், எனக்கு இந்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வளருகிற அந்த அனுபவத்திலே அதிக வாஞ்சை உள்ளவளாய் அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். பெற்றுக்கொண்ட பிறகு அவள் செஞ்ச காரியம் தான் ரொம்ப ஆச்சரியமான காரியம். எந்த இடத்திலே சபை ஆரம்பிப்பதற்கே ஒரு விதத்திலும் வாய்ப்பு இல்லாமல் இருந்ததோ அதே இடத்திலே தன்னை போன்று கல்லூரியிலே விழுந்தவர்களை அவர்களையும் கூட்டி வைத்துக் கொண்டு 2-3 குடும்பங்களையாவது எங்களுக்கு தாருங்கள், அவர்களோடு கூட சேர்ந்து நாங்களும் வளர விரும்புகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அவள் மூலமாய் அந்த இடத்திலே உருவான சபையிலே கிட்டத்தட்ட 200க்கு மேலான குடும்பங்கள் ஆண்டவரை அறிவதற்கு ஒரு வாய்ப்பாய் மாறி இருக்கு. அல்லேலூயா. நான் ஏன் இந்த சாட்சியை சொல்லுகிறேன்? ஒரு பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வருவது மாத்திரம் ஆண்டவருடைய எண்ணம் அல்ல. உன்னை ஆண்டவர் இன்னும் அதிகமாய் பயிற்றுவித்து உருவாக்கி உன்னை கொண்டு பிரயோஜனமான காரியங்களை செய்வதற்குத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால்தான் சவுல் என்கிற இந்த வாலிபனை பார்த்து ஆண்டவர் அவனை ரட்சித்து, சரி இனிமே நீ போய் சபையோடு கூட நீ இருந்து கொள் அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி விடல. அடுத்த படிக்கு உடனே அதுல சொல்லப்பட்ட 4 காரியங்களை பார்த்தீங்கன்னா உடனே அவன் ஞானஸ்தானம் பெறுகிறான், உடனே கண்கள் இருந்து செதில்கள், உடனே அவன் சபையோடு கூட இணைந்து வேத வசன ஊழியங்களை ஆரம்பிக்கிறான். உங்க வாழ்க்கையில வளர்ச்சியை நீ கொண்டு வர வேண்டியது அவசியம். தரிசன வாலிபன் எப்பொழுதும் வளருவான். அல்லேலூயா. போன வருஷம் உன் ஜெப நேரம், போன வருஷம் நீ ஆண்டவருக்காய் கொடுத்த நேரம், போன வருஷம் உன்னுடைய அன்பு, போன வருஷம் உன்னுடைய காரியங்கள், இந்த வருஷம் அது அதை விட அதிகமா இருக்கும். போன வாரங்களில் உன்னில் இருந்த காரியங்கள் இந்த வருடம் அது மாற ஆரம்பித்திருக்கும். தரிசனம் பெற்றவன் வளருவான்.
இந்த வளர்ச்சி இல்லாததுனாலதான் நிறைய நேரங்கள்ல என்ன ஆகுது, நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரே இடத்துல தேங்கி இருந்து அதுல மறுபடியும் புழுக்கள் வளர ஆரம்பித்து மறுபடியும் வாழ்க்கை மாறி போகிறது. ஆனால் சவுலுக்கு ஒரே ஒரு தருணம் கிடைத்தது. ஸ்தேவானை கொலை செய்யும் பொழுது அவன் கூட இருந்தான், உணர்வடையில. ஒரே ஒரு முறைதான் இயேசு தரிசனமாகி அவனோடு கூட பேசினார். அந்த ஒரு முறை கேட்ட தெளிவான சத்திய வார்த்தை அவனை அடுத்த படிகளுக்குள் ஆச்சரியமாய் கொண்டு சென்றது. நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு எவ்வளவு ஆக்டிவாய் உன்னுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு நீ பிரயோஜனமாய் இருக்கிற. இது வெறும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல மட்டுமல்ல, உன்னுடைய படிப்பிலும் நீ காண்பிக்க வேண்டியது அவசியம் உண்டு. நான் கல்லூரியில படித்த பிறகு ஆண்டவருடைய கிருபையினாலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் படித்த விதம் என்னை முற்றிலுமாய் மாற்றி இருந்தது. அதற்கு முன்பு பணம் சம்பாதிக்க வேண்டும், பெரிய ஆளாக வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்குள்ளே ஒரு வைராக்கியம் வந்தது. என்னை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்ற என் ஆண்டவரால முடியும் சொல்லி அதுல ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து எந்த விதத்திலையும் என்னுடைய பாடங்களை படிக்கிறதுலையோ, அடுத்த பகுதிக்கு போறதுலையோ, அடுத்த படிப்புக்கு ஆயத்தமாவதிலையோ எதிலும் குறைவற்றவனா எங்க கல்லூரியில 100 பேர்ல வெறும் 33 பேர் தான் அந்த கடைசி எக்ஸாமை கிளியர் பண்ண முடிந்தது. அதுல ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லாம எந்த விதத்திலும் குளறுபடி செய்யாம ஆண்டவருடைய கிருபையினால பூரணமா பாஸ் பண்ணவங்க 2 பேர் தான். அதுல ஒரு ஆளா ஆண்டவர் வர உதவி செய்தார். அதை தொடர்ந்து என்னுடைய அறுவை சிகிச்சை படிப்பினுடைய அந்த ரூரல் சர்ஜரி சப்ஜெக்ட்லையும் இந்தியாவில முதல் மாணவனாய் ஆண்டவர் வர உதவி செய்தார். என்னுடைய மனைவி சிஎம்சியினுடைய வெள்ளூர்ல அவர் டிஜிஓவும் எம்எஸ்ஓஜியும் படிக்கும் பொழுது 7 ஆண்டுகள் ஊழியத்திற்கு பிறகு ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நீ மறுபடியும் படிக்க போகணும். ஐயோ, 7 ஆண்டுகளுக்கு பிறகா? 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு, புஸ்தகங்கள் கூட இல்ல, எப்படி ஆண்டவர் இதை செய்ய முடியும்? ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. என்னுடைய ஆண்டவர் என்னை வளர செய்கிறவர். என்னுடைய ஆண்டவர் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டுமல்ல, என்னுடைய மற்ற காரியங்களிலும் என்னை சாட்சியாய் நிறுத்துகிற ஆண்டவர். அவ எழுதுனா நீட்ல கிளியர் பண்ணாங்க. இருக்கிறதுலே அதிக ஏஜுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 35 வயதிற்கு பின்பு அதுல முதுகலை பட்டப்படிப்பை முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். நான் ஏன் இதை உனக்கு சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையில நீ பைபிள் ரீடிங்ல, ஜெபத்துல 1 மணி நேரமாவது காலை நேரத்துல தேவனோடு இருப்பதுக்கு நீ முயற்சி செய்யணும். காலையில கண்டிப்பா தூக்கம் வரும். 4:30 மணி, அது நம்ம எப்படி அலாரம் வைப்போம் தெரியுமா? 4:30 மணின்னு வைக்க மாட்டாங்க, 4:34க்கு. அது அடிச்ச உடனே எந்திக்கிற ஆளு மாதிரி நம்ம யோசிப்போம். அது அடிக்கும் போது அதை 4:38க்கு மாத்துவாங்க. அப்புறம் 6 மணிக்கு மாறும், 7 மணிக்கு மாறும். அம்மா தான் திட்டுவாங்க, நீ எந்திரிக்காம ஊரையே எழுப்பி விட்டுருப்பாங்க. ஆனா அவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. காலையில எந்திரிக்கிறது வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சவால். ஆனா கட்டாயம் நீ எழுந்து தியானிக்க நீ ஆரம்பிக்கணும். உன்னுடைய படிப்பு, பொதுவா கிறிஸ்தவ பிள்ளைங்க சில நேரம் படிப்புல என்ன செய்வாங்க, கடைசி நேரம். அதனாலதான் சொல்றது கடைசி கால எழுப்புதல். எப்போ நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு இயேசுவே 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 இயேசுவே, எந்த பக்கத்தை படிக்கிறதுனே தெரியாது, எல்லாமே புதுசா இருக்கும். ஆண்டவரே, ஒரு கேள்வியாவது காமிக்க மாட்டீரா, 2 கேள்வியாவது காமிக்க மாட்டீரா? என் கூட சுதன் ஒரு பையன் படிச்சான் ஸ்கூல்ல, மதுரை சென்ட் மேரி ஸ்கூல்ல தான் படிச்சேன். அங்க ஒரு ஜெபம் நடக்கும். அவன் எல்லா நாளும் பயங்கர ஜாலியா இருப்பான். டே படி அப்படின்னா கடைசியா படி, கடைசியா. கடைசி நாள் நீங்க பாத்தீங்கன்னா குட்டி போட்ட பூனை பார்த்திருக்கீங்களா? இந்த பக்கம் இந்த பக்கம், இந்த பக்கம் இந்த பக்கம். அவனும் தூங்க மாட்டான், யாரையும் தூங்க விட மாட்டான். எதை படிக்கிறதுனே அவனுக்கு தெரியாது. அப்போ நாங்க ஜெபத்தை முடிச்சு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி எங்க ஃபாதர் சொல்வாரு, இங்க ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி. அங்க ஒரு அந்தோனியார் சிலை இருக்கும். அந்த நேரத்துல யாருக்கும் தெரியாது எது ஆண்டவரை பத்தி நாங்க அறியாத நாட்கள். நாங்க போய் நின்று எங்க பேனா பென்சில் எல்லாத்தையும் வச்சு நாங்களும் ஜெபம் பண்ணிட்டு போவோம். ஆனா அவன் கடைசியா வருவான். என்ன தெரியுமா செய்வான்? பேனா பென்சில் ரப்பர் அந்தோனியார் தலையிலிருந்து உருட்டி விட்டு பிடிப்பான். ஏன்டா அப்படி செய்யற அப்படின்னா, 35 மார்க் எடுக்கிறதுக்கு அந்தோனியார் கால் மட்டும் போதாது, தலையிலிருந்து அவரே வந்தாதான் இந்த 35 மார்க் நடக்கும். அதுக்கப்புறம் பரீட்சை பேப்பர்ல, நான் பொய் சொல்லல, பரீட்சை பேப்பர்ல கடைசி பக்கம் இதை PTOன்னு எழுதியிருப்பேன். இதை கண்டிப்பாக படிக்கவும். பெரிய லெட்டரே இருக்கும். நான் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வருகிறேன், எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டவர், என்ன காரியம், எப்படியாவது 35 போட்டுருங்க. இது நம்முடைய காரியம் அல்ல. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்மளை பத்தி தான் சொல்றாங்க அண்ணன். இது தரிசனம் பெற்ற வாலிபனுக்குரிய காரியம் அல்ல. அல்லேலூயா. தரிசனம் பெற்ற வாலிபன் முழங்கால நிற்கும் போதும் சரி, இந்த காரியத்துல வரும்பொழுதும் சரி, வளர்ந்து கொண்டே இருப்பான். He will grow, he will mature, he will get into the next level. அதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய தரிசனம் பெற்ற அழகான ஒரு வாலிபன். இந்த
காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும். பாஸ்டரே சொன்னாங்க, வீட்டுல யாரும் தட்ட கூட கழுவ மாட்டாங்க. நிறைய பேருக்கு இருக்குது. சின்ன சின்ன வேலைகள், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது, பெற்றோர் செய்யக்கூடிய காரியங்கள்ல, இதுக்கெல்லாம் நீங்க வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலையும் கீழ்ப்படிவதற்கு நம்ம கவனமா இருக்கணும். பெரிய பெரிய தேவ மனிதர்கள் வளர்ந்ததுக்கு காரணம் அவங்க செய்த பெரிய பிரசங்கங்கள் அல்ல, பெரிய ஊழியங்கள் அல்ல, அவர்கள் செய்த பெரிய கீழ்ப்படிதல்கள். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் சந்ததி மாறும். The obedience is the best way. உன் வாழ்க்கையில நீ வளருவதற்கு, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவதற்கு, வசனம் வாசித்ததுல கீழ்ப்படிவதற்கு, ஒவ்வொரு வசனத்தினுடைய காரியங்களையும் கீழ்ப்படிவதற்கு நீ முயற்சி செய்வேன்னு சொன்னா உன் வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை யாருமே தடுக்க முடியாது. உன்னால ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாம இருக்கலாம், ஆனா அதை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை. ஆனா அடுத்த படிக்கு போறதுக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. ஏபிஜே அப்துல் கலாம் அவர் இறந்த பொழுது, அவர் இறந்த இடத்துல ஒரு பெரிய மணி மண்டபம் கட்டினாங்க. சில வருஷங்கள் கழிச்சு ஒரு ப்ரொஃபசர் அதுல ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தாரு. அங்க இருந்த ரிப்போர்ட்டர் கேட்டாங்க, ஏங்க நீங்க அவருக்கு ரொம்ப க்ளோஸா, தெரிஞ்சவரா? அவர் சொன்னார், இல்ல நான் அவருடைய கார் டிரைவர். கார் டிரைவரா? உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு கேட்ட போதுதான் சொன்னாரு, நான் ஏபிஜேட்ட கார் டிரைவரா நான் சேர்ந்தேன். 10th தான் முடிச்சிருந்தேன், 12th ஃபெயில் ஆயிருந்தேன். அதுக்கப்புறம் அவர் என்னை பார்த்து ஒரு நாள் கேட்டாரு, நீ வளர விரும்புகிறாயா, படிக்கிற விரும்புகிறாயா? நான் அவரை பார்த்து சொன்னேன், என்னங்கய்யா நான் டிரைவர் ஆயிட்டேன், கல்யாணம் முடிஞ்சிச்சு, பிள்ளைங்க இருக்குது, இப்ப போய் கேக்குறீங்களே? அவர் என்கிட்ட கேட்டாரு, உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சான்னு நான் கேட்கல, குழந்தை இருக்குதான்னு நான் கேட்கல, என்ன கேட்டேன்? வளர விரும்புகிறாயா, படிக்க விரும்புகிறாயா? அவன் புரிஞ்சுக்கிட்டாரு, எஸ் அப்படின்னாரு. 12th படிக்க வச்சாரு, பேச்சுலர்ஸ் கோர்ஸ் படிக்க வச்சாரு, மாஸ்டர்ஸ் படிக்க வச்சாரு, எம்ஃபில் பண்ணாரு, பிஹெச்டி பண்ணி அப்துல் கலாம் உயிரோடு இருக்கிற நாட்களே ஒரு ப்ரொஃபஸரா நின்னார். ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு ஃபெயிலான ஒரு மாணவனோட சில வருடங்கள் இருந்ததுனால அவருடைய வாழ்க்கையில இவ்வளவு வளர்ச்சி வர முடியும்னா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய ஆவியானவர் உன் கூட இருக்கும்போது உனக்குள் உன் மூலமாய் உன் குடும்பத்திலையும் சபையிலையும் எப்படி அவர் வளர விடாமல் உன்னை தடுப்பார். ஆனா நம்முடைய சோம்பலும் நம்முடைய கீழ்ப்படியாமையும் தான் நிறைய நேரங்கள்ல நம்முடைய வளர்ச்சியை தடுக்குது. ஆனா ஆண்டவர் உன்னை தட்டி எழுப்பி திரியாய் மாற்ற விரும்புகிறார். இன்னும் 2 காரியங்கள் 5 நிமிஷத்துல சொல்லி நான் முடிக்க போறேன். 3வது காரியம், இந்த தரிசனம் பெற்ற வாலிபன் அவனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்வான்? முதல்ல நான் சொன்னேன், அவன் எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுகிறவனாய், 3S அவனுக்குள்ள இருக்கும். அதை வைத்துக்கொண்டு ஜெயம் பெறுகிறவனாய் அவன் வாழ்வான். தன்னுடைய பாவ பழக்க வழக்கங்களிலே, மற்ற பழக்கங்களிலே அவன் ஜெயம் பெறுகிறவனாய் இருப்பான். 2வது நான் சொன்னேன், அவன் வளர்ச்சி அடைகிறவனாய் இருப்பான். He will growing into the maturity and he will be the witness. அது அழகா அவன் தன்னுடைய காரியங்களை அவன் செய்ய ஆரம்பிப்பான். 3வது, தேவன் சொல்லுகிற தரிசனம் பெற்ற அந்த மனிதன் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்வான்? யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம், யோவான் 5:35 வசனம். இவனும் வாலிபனாய் வாழ்ந்தவன் தான். வாசிக்கலாம். யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் இருந்தீர்கள். யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு சாட்சி சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்திலே அவர்கள் கலிகூற நீங்கள் மனதாய் இருந்தீர்கள். யோவான் பிறக்கும் பொழுதே அவனுக்கு தெளிவான சில காரியங்களை அவனுடைய தாயாருக்கு, அவருடைய தகப்பனாருக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருந்தார். சகரியா மூலமாய், எலிசபெத் மூலமாய் ஆண்டவர் ஆச்சரியமாய் அதை சொல்லி கொடுத்திருந்தார். சில காலம் அவன் தன்னை அந்த எருசலேம் நகருக்கு வெளியே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒளித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இன்னும் அதிகமான காரியங்களை அவனுக்கு சொல்லி கொடுத்தார். வரப்போகிற எலியா நீதான், உன்னை கொண்டுதான் காரியங்களை செய்ய போகிறேன் என்கிற ஒரு பெரிய திட்டத்தை அவனுக்கு சொன்ன பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முறையே மாற்றிவிட்டான். அதுதான் யோவான் ஸ்நானகனுடைய காரியம். He became a model. He became a light. எதை சொல்லுகிறான்? அவன் போட்டிருந்த சட்டை எப்படி போட ஆரம்பிச்சிருந்தான்? மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல பாருங்க. ஏன் மற்றவர்கள் யாரும் செய்யாதத யோவான் என்ன Dress போட்டான்னு ஏன் எழுதணும்? அவன் எந்த Dress போட்டிருந்தா என்ன? அதுல என்ன பெரிய காரியங்கள் இருக்கிறது? ஆனால் வேதம் ஏன் யோவான் ஸ்நானகரை குறித்து சொல்லும் போது அவன் போட்டிருந்த Dress, அவன் சாப்பிட்ட சாப்பாடு, அவன் இருந்த இடம்,
ஏன் இவைகளை குறிப்பாய் நமக்கு எழுதி வச்சிருக்குது? அவன் ஒரு வாலிபனாய் இயேசுவினுடைய வயதிலிருந்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் மூத்தவன் தான். ஆனால் அந்த வாலிப வயதுல இருக்கும் பொழுது அவன் எப்படி வாழ்ந்தான்? 6வது வசனம். யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். அதனாலதான் அவனுடைய வாழ்க்கையில நிறைய பாயிண்ட்ஸ் நீங்க அவனுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். ஒரு காரியம் நான் பார்க்கிறேன், தன்னுடைய வாழ்க்கையை மாதிரியாய் மாற்றி ஆக வேண்டும் என்பதிலே யோவான் ஸ்நானகன் அநேக காரியங்களை அவன் தியாகம் செய்தான். அதுதான் அவனுக்கு மெயின் பர்பஸா இருந்தது. ஐ நீட் டு பி a மாடர்ன். நான் ஒரு மாடலா மாற வேண்டும். நம்ம மாடர்னா இருக்க நம்ம நிறைய ஆசைப்படுவோம், ஆனா மாடலா இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க மாடர்னா இருக்கதை காட்டிலையும் நீங்க மாடலா இருக்குது நல்லா இருக்கும். தமிழ்ல சொல்லுவாங்க, நீங்க ஒரு மாதிரியா இருக்க வேண்டும். மறுபடியும் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஒரு மாதிரியா இருக்கணும், ஒரு மாதிரி இருக்க கூடாது. நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு மாதிரி இருக்கிறோம் பிரதர். அந்த ஒரு மாதிரி இல்ல, ஒரு மாதிரியாய் தேவன் உங்களையும் என்னையும் எழுப்ப விரும்புகிறார். எப்படி நம்ம மாற விரும்புகிறார் அவர்? அதுக்கு யோவான் ஸ்நானகனுக்கு ஆண்டவர் இதை கூப்பிட்டு சொல்லல, அப்பா நீ இந்த விஷயத்தெல்லாம் செய்ய போற, உன் சட்டையை மாத்து, உன் பேண்ட மாத்து, நீ சாப்பிடுற முறைய மாத்து. அவர் சொல்லி கொடுக்கல, ஆனா இவனே யோசிக்கிறான் எதை செய்ய வேண்டும். அதுக்கு பின்னால நிறைய வரலாற்று காரியங்கள் இருந்தாலும் ஏன் ஒட்டகமயிர் உடையை தரித்தான்? அந்த நாட்களிலே தன்னுடைய உடையின் மூலமாய் தன்னுடைய பணத்தை, உடையின் மூலமாய் தன்னுடைய கனத்தை, உடையின் மூலமாய் தன்னுடைய ஆடம்பரத்தை காண்பித்துக் கொண்டிருந்த ஒரு நாட்கள். மெல்லிய வஸ்திரம் தரிக்கிற இருக்கிறவர்கள் அரண்மனையிலே வாழ்ந்தார்கள். அதிலே பளபளப்பாய் உடைய அணியக்கூடியவர்கள் இளவரசர்களாய் அவர்கள் இருந்த நாட்கள். ரோமாபுரியை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில ஆடம்பரத்தையும் அதிகாரத்தையும் மற்றவைகளையும் காண்பிக்க நினைத்த பொழுது யோவான் அழகாய் ஒண்ணு முடிவு செய்தான். நான் போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து, நான் கட் பண்ணக்கூடிய ஹேர்ல இருந்து, நான் சாப்பிடுற சாப்பாடுல இருந்து, நான் பேச போற வார்த்தையிலிருந்து எல்லாவற்றிலும் என்னை மாதிரியாய் காண்பிக்க போகிறேன். I am going to be a model for everyone. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர், ஏன்னா இன்னைக்கு உள்ள நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா மாடல், சினிமா மாடலை பின்பற்றுகிறவர்கள் தான் அதிகம். ஒரு சாதாரண சின்ன கடையில நீங்க முடி வெட்ட போனா கூட முன்னாடி கேட்பாங்க, ஆனா எப்படி வெட்டுறது? நார்மல், மீடியம், ஃபுல் அப்படின்னு கேட்பாங்க பழைய காலத்துல. அது நான் ஸ்கூல்ல படிக்கும் போது ஹாஸ்டல்ல இருந்தேன். வரிசையா உட்கார வச்சிருப்பாங்க. ஃபாதர் வருவார், ஒரு ரவுண்டு மட்டும் தான் போட்டு வருவார். அந்தோணியார் மொட்டை மாதிரி ஃபுல்லா அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது. ஆனா இப்போ உள்ள நாட்கள்ல ஒரு கடைக்கு போனா கூட அதுல வைத்திருக்கிற காரியங்கள், ஒரு சின்ன ஆல்பம் காமிச்சு உனக்கு இங்க வெட்டவா அங்க வெட்டவா, முடி வெட்டுறதை பத்தி நான் பேச வரல. But what I am going to say is, நீ போடுகிற ஆடை, நீ போடுகிற உணவு, நீ சாப்பிடுகிற உணவு, நீ நடந்து கொள்ளுகிற விதம் எல்லாவற்றிலும் உன்னை மாதிரியாய் காண்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். தங்கச்சிமார்களுக்கு குறிப்பா நான் சொல்லுவேன், நீங்க மாடர்னா ட்ரெஸ் பண்றதை விட மாடஸ்டா ட்ரெஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னுடைய உடைகள் மற்றவர்களுக்கு அது இடையூற உண்டாக்க கூடாது. இன்னொரு விஷயங்கள்ல தம்பிமார்களுக்கு அதான் சொல்றேன், ஆடம்பரமான காரியம் வீட்டுல போய் எனக்கு இந்த பிராண்டு தான் வேணும், இதுதான் வேணும் என்கிற ஆடம்பரங்கள், இவைகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் குறைத்து விடும். இதுக்கு முக்கிய காரணம் பெற்றோர்களும் கூட. சகரியாவும் எலிசபெத்தும் ஒரே ஒரு பிள்ளை, அவன் கிழவனாக போது அவன் பிறந்தான். ஒரு பிள்ளை கிழவனாக போது பிறந்திருந்தா நீங்களும் நானும் என்ன செஞ்சிருப்போம்? எலிசபெத் என்ன சொல்லியிருப்பாங்க? சகரியாவை பார்த்து, ஐயோ இத்தனை வயசுக்கு அடுத்து ஒரு பிள்ளை கிடந்திருக்கிறான், அவன் ஒரு லேவி பேண்ட் கேட்கறான், ஒரு வான்ஹாசன் ட்ரெஸ் கேட்கறான், ஒரு ஷூ கேட்கறான், வாங்கி கொடுத்தா குறைஞ்சா போயிருவீங்க அப்படின்னு எலிசபெத் சொல்லியிருப்பாங்க, இன்னைக்குள்ள எலிசபெத்தா இருந்தா. ஆனா அன்னைக்கு சகரியாவையும் எலிசபெத்தையும் பாருங்க, தன்னுடைய பிள்ளை வயசான காலத்துல பிறந்த ஒரே பிள்ளை, அது செல்ல பிள்ளை அப்படி அவங்க யோசிக்கல. அந்த பிள்ளை தரிசன பிள்ளையா இருக்குன்றதுல கவனமா இருந்தாங்க. அதனாலதான் பிள்ளைக்கு எல்லா சப்போர்ட்டையும் கொடுத்தாங்க. வயசான காலத்துல நான் எங்களோட இல்லாட்டிலும் பரவாயில்லை, நீ காடுகளிலே இருந்து அங்கேதான் உன்னை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்றால் நீ அங்கே போ, தேவன் உன்னை யோர்தான் கரையிலே வாழச் சொன்னால் அங்கே வாழுவதற்கு நீ ஆயத்தமாகு. யூத கலாச்சாரத்துல திராட்சை ரசம் இல்லாத சாப்பாடே இருக்காது. கிரேப் ஜூஸ் அது அவர்களுக்கு மிகுந்த பிரியமான ஒரு ஜூஸ். வழிப்போக்கர்களுக்கு கூட கிரேப் ஜூஸ் தான் கொடுப்பாங்க. ஆனா வெண்ணையையும் அங்க காட்டு தேனையும் வெட்டுக்கிளியும் மாத்திரம் பிள்ளை சாப்பிட்டுட்டு இருக்கிறான்.
ஏனென்றால் திராட்சை ரசத்தை உள்ள காரியங்களை உள்ள கொடுக்க முடியாத ஒரு வசனம் அங்கு சொல்லப்பட்டிருந்ததினாலே, ஆனா தன்னுடைய பிள்ளைக்கு அது நலமாய் இருக்கும், அது தேவனோடு அவனை சேர்க்கும் என்று சொல்லி பெற்றோர்களும் கவனமாய் இருந்தாங்க. நிறைய பேரண்ட்ஸ் நீங்க வந்திருக்கிறீங்க, தரிசனம் பெற்ற பிள்ளையா என் பிள்ளையை கொண்டு வரணும் என்பதற்காய் சில காரியங்களிலே அவர்களை மாதிரியாய் உருவாக்குவதற்கு உங்களுடைய பொறுப்பும் உண்டு. ஆனா நமக்கு நிறைய உண்டு. நீங்களும் நானும் நமக்கு கிடைக்கக்கூடிய காரியங்கள் நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணு. அதுக்காக நான் இயேசுவின் சீசன் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை தான் போடுவேன் போட்டு போக, நான் இயேசுவின் சீசன் நான் அயன் பண்ணவே மாட்டேன், அந்த ₹1 நான் சேமிப்பேன் நீ சொல்லாது. அப்படி மாயமாலம் பண்ண ஆண்டவர் சொல்லவில்லை. நீட்டா ட்ரெஸ் பண்ணு, நல்லா ட்ரெஸ் பண்ணு, பட் பி மாடஸ்ட். அதுல ஆடம்பரம் நமக்கு தேவையில்லை. அது நமக்கு நம்ம போடுகிற காரியங்கள், நம்ம பேசுகிற வார்த்தைகள், நிறைய நேரங்களில இன்றைக்கு வரக்கூடிய வார்த்தைகள் தான் தவறான உறவுக்கு நம்மை கொண்டு போகிறது. லெட் மீ ரிப்பீட் இட். மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன், நீ பேசுகிற வார்த்தைகள் தான் தவறான உறவுகளுக்கு நம்மளை எடுத்து செல்லும். எந்த ஆணா இருந்தாலும் எந்த பெண்ணா இருந்தாலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசும் பொழுது கவனமாய் இருக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. அவர்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய வார்த்தைகளை நீங்க பேசக்கூடாது. நீங்க அதிகமான நேரங்களில நாம கேட்கிற கேள்வி, எங்களுக்கு அதிகமா வரக்கூடிய லெட்டர்ல அது ஒரு லெட்டர், அண்ணே நான் லவ் பண்ணலாமா? நான் உடனே சொல்வேன், தமிழ்ல கேட்பான், அண்ணன் நான் காதலிக்கலாம். அதுல ஒரு பையன் கேட்டிருந்தான் திருநெல்வேலியிலிருந்து, பரிசுத்தவானாகிய நானும் பரிசுத்தவாட்டியாகிய அவளும் ஒருவரை ஒருவர் காதலிக்கலாமா? நான் அவனுக்கு 2 பதில் தான் எழுதியிருந்தேன். உன்னை பரிசுத்தவான் அவளை பரிசுத்தவாட்டி என்று யார் சொன்னது? 2வது கேள்வி, நீ கட்டாயம் நீ காதலிக்க வேண்டும் அப்படின்னு போட்டுட்டு கமா போட்டிருந்தேன். கல்யாணத்திற்கு பிறகு உன் கணவனையும் மனைவியையும். கல்யாணத்திற்கு பிறகுதான் காதல், அதுதான் வேதம் சொல்லுகிறது. கல்யாணத்திற்கு முன்பு நமக்கு வரக்கூடிய இன்ஃபாக்சுவேஷன், இந்த வயதிலே வரக்கூடிய ஈர்ப்பு, தம்பி தங்கச்சிகளா இருக்கிறனால இதையும் நான் ஓப்பனா சொல்றேன். பொதுவா தம்பிமார்களுக்கு அழகான பெண்களா இருந்தா, நல்ல சோசியலா பழகக்கூடிய பிள்ளையா இருந்தா, இவளை பார்த்த உடனே அவனுக்கு உடனே ஆசை வந்துடும், இவளை கல்யாணம் பண்ணலாமான்னு. 3 வாரம் கழிச்சு அதை விட நல்ல பிள்ளை கிடைச்சதுன்னா மறுபடியும் ஒரு ஆசை வரும். மும்பையில ஒரு தம்பி யூத் மீட்டிங் வந்திருந்தான். அவன் அப்படித்தான் சொன்னான், அண்ணே எந்த பொண்ணை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணணும் ஆசையா வருது. நான் சொன்னேன், உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, நீ வந்துரு, நீ ஆண்டவர் இடத்துல போய் உட்கார்ந்து நீ ஜோம் பண்ண வேண்டி இருக்கும். அவன் சொன்ன காரியம் நான் போய் சொல்லல. கல்யாணம் முடிந்தவர்களை பார்த்தால் கூட கல்யாணம் பண்ணிடலாமான்னு எனக்கு தோணுதுன்னு. அவங்க அப்பா வேற பாஸ்டர். எனக்கு ஒரே அதிர்ச்சி. அந்த பையனை மெதுவா கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணி ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து, ஆண்டவருடைய கிருபையினால இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல வேலை செய்யறான், ஆண்டவருக்கு சாட்சியாகவும் இருக்கிறான். அதனால வெளி தோற்றத்தை வைத்து உண்டாகிற அட்ராக்ஷன். தங்கச்சிமார்களுக்கு என்ன தெரியுமா, பையன் கொஞ்சம் ஆவிக்குரியவனா இருந்தா ரொம்ப பிடிச்சிருக்கும். இவன் நம்மளை ஏமாத்த மாட்டான், 2 வார்த்தை அன்பா பேசுவான், 2 டயலாக் பேசினா போதும், நமக்கு ஒருவேளை செய்வேன் உண்மையாதான் செய்யறான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். இதற்கு காரணம் என்ன தெரியுமா, ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிற அந்த அன்பின் நிறைவு குறைய ஆரம்பிக்கும் போது சைட்ல இருந்து வேற அன்புகள் உள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதான் சாலமோன் அழகா சொல்றான் பாருங்க. உன்னத பாட்டினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம். சாலமோன் சொல்றதை நம்ம கண்டிப்பா கேட்கலாம். ஏன் தெரியுமா, நமக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு ஆளு. ஒரு கல்யாணம் பண்ணல, எத்தனை கல்யாணம் பண்ணாரு? 1000 பேரை கல்யாணம் வச்சு. நான் யோசித்து பாக்குறேன், மனைவி பேர்லாம் எப்படி கூப்பிட்டுருப்பாரு. பேரெல்லாம் வச்சிருக்க மாட்டார், நம்பர் தான் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். 1 2 3. ஏன்னா 1000 பேரை எப்படி ஞாபகம் வைக்கிறது? அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், எல்லாவற்றையும் வாழ்ந்து தீர்த்தவன், தன்னுடைய வாழ்க்கையில் எழுதுறான் பாருங்க. 7வது வசனம், 8வது அதிகாரம் 7வது வசனம். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. உன் வாழ்க்கையில தேவனுடைய நேசம் பூரணமா இருக்கும் என்றால் திரளான தண்ணீர் அதை அவிழ்க்க முடியாது. வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. வெள்ளம் போல மற்ற உலக சிநேகம் வந்தாலும் அது உன்னை தணிக்காது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகள் எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். உனக்கு நான் எல்லாம் செஞ்சு தரேன், நான் நல்ல வேலையில இருக்கிறேன், உன்னை நல்லா பாத்துக்கிறேன், உலக பொருளை காண்பித்து ஆசை காண்பித்தாலும் அது அதை அசட்டை பண்ணும். அதுதான் தேவன் நமக்கு தருகிற நேசம். இத மாதிரியாய் வாழ்வதற்கு, இந்த எரிந்து பிரகாசிப்பதற்கு யோவானுக்குள்ள கிடைச்ச ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அவன் தெளிவாய் இந்த காரியத்துல இருந்தான், மணவாளனை நான் நேசிப்பேன். அல்லேலூயா. அதனாலதான் தன்னுடைய உதாரணத்தை சொல்லும் பொழுது யோவான் 3வது அதிகாரத்துல யோவான் ஸ்நானகனே சொல்லுகிறான், இயேசு என் மணவாளர், நான் மணவாளனுடைய தோழன்.
தனக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற உறவை அந்த இடத்துல அவன் வெளிப்படுத்தி சொன்னான். அப்படிப்பட்ட விதத்துல இயேசுவை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய காரியங்களை தியாகம் செய்ய ஆரம்பிப்போம். சில விஷயங்களை விடுவதற்கு நமக்கு ரொம்ப அதிகமா யோசிக்க வேண்டிய நாட்கள் தேவைப்படாது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் மாதிரியாய் வாழ்வதற்கு கர்த்தர் அழைக்கிறார். நீ ஒருவேளை சொல்லலாம், எங்க ஊர்ல யாருமே அப்படி இல்லை, எங்க சர்ச்சில் யாரும் இல்லை, எங்க காலேஜ்ல யாரும் இல்லை. யாருமே இல்லைன்னா கர்த்தர் உன்னை அதுக்கு தான் வச்சிருக்கிறார். பக்கத்துல உங்க கைப்பிடி சொல்லுங்க, யாருமே இல்லாததுனாலதான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன சொல்றோம், அவங்க அப்படி விழுந்து போயிட்டாங்க, இவங்க அப்படி விழுந்து போயிட்டாங்க. இல்ல, ஆண்டவர் உன்னையும் என்னையும் வச்சிருப்பது மற்றவர்கள் மாதிரி இல்லாததினால்தான் அந்த இடத்துல ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அந்த காரியத்தை செய்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாரா. கடைசியாய் ஒரே ஒரு யங் கப்பிளுடைய பெயரை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கக்கூடிய ஆச்சரியமான சில வாலிபர்கள், வாலிப குடும்பங்கள், இவர்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் செய்த காரியங்கள், இவர்கள் தேவனுக்காய் ஓடின ஓட்டங்கள் மிகுந்த ஆச்சரியமாய் இருக்கும். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம், அப்போஸ்தலர் 8வது அதிகாரம், கடைசி ஒரு வாலிபன், 29வது வசனம், ஆவியானவர் 30வது வசனம், ரெண்டை வாசித்து நாம் முடிக்கலாம். நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் அங்கே சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். பிலிப்பு என்கிற இந்த வாலிபன் அந்த சபையிலே சின்ன உணவை பரிமாறக்கூடிய இடத்திலே உதவி செய்து கொண்டிருந்தவன். பிலிப்பு என்றால் குதிரையிலே சவாரி செய்து வரும் பிரபு என்கிற பெயருக்கு அர்த்தம் உடையவன். A prince who rides on a horse. அதுதான் அந்த பிலிப்பு என்கிற பெயரினுடைய அர்த்தம். அந்த காலத்திலே அரச பரம்பரையில இருக்கிறவர்கள் அதிகமா இந்த பெயரை வைப்பார்கள். இவங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும், எப்படியாயில் இவன் அந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு. ஆனா ஒரு நாள் வந்தது, இவனுடைய படிப்புக்கு ஏற்ற ஒரு காரியத்தை இவன் யோசித்த பொழுது சபையிலே சொன்னார்கள், சபை ஊழியத்திற்கு உதவி செய்ய நீ ஆயத்தமா? இவன் ஒப்பு கொடுத்து உள்ளே வந்தான். சின்ன வேலை தான் கொடுத்தாங்க, என்ன, சாப்பாடு பரிமாறும் பொழுது உதவி செய்யணும், அவ்வளவுதான், பெரிய காரியம் அல்ல. ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவன், விசுவாசத்திலே நிரம்பி இருந்தவன். ஆண்டவர் ஒரு நாள் இவனும் என்னுடைய நண்பர் ஸ்தேவானும் இந்த காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஸ்தேவான கல்லை எரிஞ்சு கொலை செய்யறாங்க. ஏன்னா ஸ்தேவான் வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்லுகிறார். இப்ப மற்றவங்க எல்லாம் என்ன யோசிச்சிருப்பாங்க, அப்பா பேசாம சாம்பார் மட்டும் ஊத்திட்டு இருந்திருக்கலாம், நீ வெளியில போய் சுவிசேஷம் சொன்னதுனால கல்ல எரிஞ்சு உன்னை கொன்னுட்டாங்களேன்னு சொல்லி பெரிய துக்கம் 8வது அதிகாரத்துல வாசிக்கிறோம் முதல்ல. ஆனா எல்லாரும் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது பரிசுத்தவான்களும் துக்கம் அடைந்தான், மிகுந்த துக்கம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சூழ்நிலையில பிலிப்பு எழுந்தான், தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தான். சுவிசேஷம் சொல்லப்பட்டிராத சமாரியா அவனுடைய கண்களுக்கு முன்னால பட்டது. இந்த சமாரியா எது தெரியுமா? கலப்பு திருமணம் செய்தவர்கள் நிறைந்த இடம், அவர்களை பார்த்து கீழ் ஜாதி நாய்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்ட இடம், அப்படி யாரும் மதிக்காத ஒரு இடம், யாரும் போய் சொல்லுவதற்கு ஆயத்தமில்லாத ஒரு இடம். தன்னுடைய சொந்த நண்பன் எதை செய்து மரித்து போனானோ அந்த துக்கத்திலே இருந்தவனுக்கு திடீரென்று ஒரு உணர்வு வருகிறது. என்ன உணர்வு வருகிறது? இதைத்தானே இயேசு சொன்னார், புதிய ஏற்பாட்டிலே உலகமெங்கும் நாம் போக வேண்டும் என்று சொல்லி. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்தவர் அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த பலத்தை பெற்றுக்கொண்டு பூமியின் கடைசி வரைக்கும் போக வேண்டும் என்று சொன்னாரே, நான் உட்கார்ந்திருப்பது தவறு என்று உணர்ந்தவனாய் அந்த சமாரியாவை பார்த்தான். யாரிடத்திலும் அவனுக்கு ஒத்தாசை வரவில்லை, யாரும் அவனை போக சொல்லவில்லை. நேரடியாய் அந்த சமாரியா பட்டணத்திற்கு உள்ளே போய் அங்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தான். அங்கே இருந்த பிசாசுகள் ஓட ஆரம்பித்தது, அங்கே இருந்த வியாதிகள் சுகமாக ஆரம்பித்தது. அங்க ஒரு பெரிய சந்தோஷத்தை அங்கே உண்டாக்கினார். நான் இதோட முடியல, நம்ம வாசித்த வசனம் என்ன தெரியுமா? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது, பெரிய ஒரு முழு பட்டணமும் பிலிப்பு பிலிப்பு பிலிப்புன்னு பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இதை விட்டுட்டு காசா வனாந்தரத்துல இருக்குது, அங்க போய் ஒரே ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்லணும், நீ போ அப்படின்னு சொல்றாரு. நான் இருந்தா யோசித்திருப்பேன், ஆண்டவரே நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், யாரையாவது அசிஸ்டன்ட் அனுப்பி வைப்போம், அவங்க போய் சொல்லிட்டு வரட்டும். ஆனா இந்த பிலிப்பு தன்னுடைய எல்லா காரியங்களையும், சக்சஸையும், அவனுடைய பாசிட்டிவ் திங்ஸ் எவ்ரிதிங் இருந்தா கூட
தேவ சத்தத்தை கேட்டு சித்தம் செய்வதற்கு ஆயத்தமாயிருந்தான். அவனுக்கு அங்க யார் இருக்காங்கன்னு தெரியாது. ஒரே ஒரு மனுஷன், அவனுக்காக பல மைல் தூரம் ஓட வேண்டிய சூழ்நிலை. அங்க நேரம் ஓடுனா ஆச்சரியமா இருந்தது. என்ன ஆச்சரியம் தெரியுமா? அங்க யார் உட்கார்ந்து இருந்தா? எத்தியோப்பிய நாட்டினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் உட்கார்ந்து இருந்தார். யார் உட்கார்ந்து இருந்தாரு? எத்தியோப்பிய நாட்டினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இவனுக்கு யாருன்னே தெரியாது. சுவிசேஷம் சொன்னா ரட்சிக்கப்பட்டாரு. வேதம் வரலாறு என்ன தெரியுமா சொல்லுகிறது? இன்னைக்கு எத்தியோப்பியாவில் எத்தனை சதவீதம் கிறிஸ்தவர்கள் தெரியுமா? 63% பேர் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. இந்த எத்தியோப்பியாவிற்குள் சுவிசேஷம் போகும் என்று சொல்லி ஆண்டவர் எங்க தெரியுமா சொல்லி இருந்தாரு? அந்த ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். சங்கீதம் 68, சங்கீதம் 68 அதுல 31வது வசனம். சங்கீதம் 68:31. பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள், எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும். இது எப்ப சொல்லப்பட்ட வசனம்? தாவீதின் காலங்களிலே இப்படி ஒரு எத்தியோப்பியா தேவனை நோக்கி கூப்பிடும் என்று சொல்லப்பட்டிருந்த ஒரு தீர்க்க தரிசனம். ஏன் நான் இதை கனெக்ட் பண்றேன்? அன்றைக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இயேசுவின் நாட்களுக்கு பிறகு அநேக அப்போஸ்தலர்கள் இருந்தாலும் இந்த ஒரு வாலிபன் பிலிப்புவின் மூலமாய் அந்த இடத்திலே நிறைவேறினதுனாலதான் ஆண்டவர் அந்த சம்பவத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு இயேசு வரப்போகிறார். நிறைய தீர்க்க இடங்களிலே சுவிசேஷம் போக வேண்டிய அவசியம் உண்டு. சுவிசேஷம் போய் முடியும் பொழுது ஆண்டவருடைய முடிவு வரப்போகிறது. அநேக நிறைவேற போகிற தீர்க்க தரிசனங்களுக்கு ஆண்டவருக்கு பிலிப்புக்கள் தேவை. அல்லேலூயா. ஏன் தரிசனம் பெற்ற பிலிப்புவாய் ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார்? அப்படிப்பட்ட இடத்திலே நீங்கள் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரும் எழுந்து நிறுத்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். நேரம் அதிகமாயிட்டதுனால இந்த காரியங்களை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். ஆனால் ஒரு விஷயம், இதே திருச்சி பகுதியில் இதை எந்திரிக்கும் பொழுது நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. இதே திருச்சி பகுதியில 50 வயதான பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த அங்கிளும் ஆன்டியும், ஆரோக்கியதாஸ் அங்கிள், சில பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த அங்கிளும் ஆன்டியும் பீகாருக்கு வந்தாங்க. வயசு எத்தனை? அவங்களுக்கு 50 வயசு, ஆன்டிக்கு 48 வயசு. 2 பேரும் பீகாருக்கு வந்தாங்க. எத்தனை வயசுல? அநேக நாட்களுக்கு 45 வயசுக்கு மேலதான் அவங்க ரட்சிக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார் என்று ஹிந்தி அவங்க வாயிலே நுழையல. தன்னால முடிஞ்ச ஹிந்தியை சொல்லி ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. 2 வருஷத்திற்கு 3 வருஷத்திற்குள்ள அந்த ஆன்டிக்கு செஸ்ட்ல பிரஸ்ட் கேன்சர் வந்திருந்தது, மார்பக புற்றுநோய். அது அறுவை சிகிச்சை செஞ்சாங்க. அதற்கு பிறகு கொடுக்கப்பட்ட கீமோதெரபி, ரேடியோ தெரப்பினால சுவாச குழாய் சிறுசா மாறிடுச்சு. ஆனா மறுபடியும் ஒரு ஆபரேஷன், பிராங்கோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணாங்க. இந்த கீமோதெரப்பினால மறுபடியும் உங்களுக்கு டயபெட்டிஸும் வந்தது. இதெல்லாம் சரி பண்ணி முடிக்கும் பொழுது அந்த அங்கிளுக்கு நாக்குல கேன்சருக்கு முந்தின ஒரு வியாதி வந்தது. அதை சரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீர்ப்பையில அடுத்த கேன்சர், பிளாடர்ல வந்தது. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்? இப்படி வரிசையா அவங்களுடைய குடும்பத்துல வருடந்தோறும் ஒரு வியாதி, வருடந்தோறும் ஒரு நெருக்கம். ஆனா அந்த ஆன்டி ஒரே ஒரு ஜெபம் பண்ணாங்க, 15 வருஷம் வரைக்கும் என்ன நடந்தாலும் என் ஆயுஷ் நாளை கூட்டி கொடுங்க, நான் ஆண்டவருக்கு சேவை செய்யணும். 45 வயசு வரைக்கும் நான் மிஸ் பண்ணிட்டேன். 45 வயசு வரைக்கும் நான் அந்த இயேசுவுக்கு ஒன்றும் செய்யல. ஆனா அந்த 15 வருஷம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி என்ன நடந்துச்சு தெரியுமா? 15வது வருஷத்தை முடிச்சு 16வது வருஷத்துல அவங்க கேக் வெட்டி முடிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. ரத்த வாந்தி வந்தது, ஐசியூல வந்து ஆண்டவர் இடத்துல போயிட்டாங்க. அந்த அங்கிள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அவங்கள அடக்கம் பண்ணிட்டு நேரா மறுபடியும் 65 வயசுல அங்க வந்தாங்க. 65 வயசுல வந்து மறுபடியும் ஊழியம் நான் செய்வேன்னாங்க. என்ன அங்கிள், இந்த வயசுல என்ன செய்ய முடியும்? இல்ல நான் கட்டாயம் செய்வேன். 5-6 வருஷங்கள் செஞ்சாங்க. கோவிடினுடைய முதல் வேவ்ல அவங்களுக்கு கொரோனா வந்திருந்தது. ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில என்னை கால் பண்ணி கூப்பிட்டாங்க, டாக்டர் சீக்கிரமா வாங்க. நான் போன பொழுது அவங்களுடைய ஆக்சிஜன் லெவல் 60% இருந்தது. அங்கிள், அந்த HFNCன்ற மிஷின்ல நான் உங்களை கனெக்ட் பண்றேன், வென்டிலேட்டர்ல கனெக்ட் பண்ணலாம், பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்ல தம்பி, என்னுடைய நாட்கள் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு காலையில ஆண்டவர் சொன்னார், நான் ஆண்டவர் இடத்துல போக போறேன், நீங்க உங்க ஊழியங்களை செய்யுங்க, எங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க ஊழியத்தை செய்ய சொல்லுங்க. நான் அந்த பைபிள் எடுத்து நான் படிக்க போறேன், கர்த்தர் எனக்கு தந்த வசனத்தை நான் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் ஆண்டவரத்துல போயிருவேன்னு சொல்லி. சரி, அங்கிளுடைய திருப்திக்காக அவங்கள உட்கார வச்சோம், பைபிளை படிக்கிறதுக்கு கையில எடுத்து கொடுத்தோம்.
அந்த அதிகாரத்தை திருப்பி தர சொன்னாங்க. அதை படிக்க ஆரம்பிச்சாங்க. ஜெபம் பண்ணி 3 நிமிஷம் கழிச்சு கண்ணை திறந்து பார்க்கிறேன், அங்கிள் ஆண்டவர்ட்ட போயிட்டாங்க. ஆனா என்ன ஆச்சரியம், இன்னைக்கு அவங்க பிள்ளைங்க மறுபடியும் ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில கர்த்தர் தருகிற தரிசனத்திற்காக கடைசி வரைக்கும் விதையாய் விதைக்கப்படுகிறவர்கள். நீங்க ஆண்டவர் உன்னை பார்த்து பேச விரும்புறார். கண்கள் எல்லாரும் மூடலாம். தரிசனம் பெற்ற வாலிபனா நீ இங்க இருந்து போகணும். முதல் தரிசனம், நீ ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை உனக்கு வேணும். ஆண்டவரை பார்த்து சொல், தேவன் விருப்பம் அல்லாதவைகளிலே நீ தோற்று போயிருந்தாலும் இந்த காலை வேளையிலே தேவன் உன்னை மறுபடியும் வணைந்து ஜெயம் பெற்றவனாய் மாற விரும்புகிறார். 2வது காரியம், நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள், ஆனால் வளர்ச்சியே இல்லாத வாழ்க்கை. தேவன் உன்னை பார்த்து சொல்ல விரும்புகிறார், நீ வளர்கிற, மெச்சூரிட்டியை நோக்கி ஓடுகிற, பரிபூரணத்தை நோக்கி ஓடுகிற வாலிபனாய் நீ மாற வேண்டும். உன் வேத தியானம், உன்னுடைய கீழ்ப்படிதல், குடும்பத்திலே உன்னுடைய பங்களிப்பு, சபையிலே உன்னுடைய காரியங்கள், இது வளர்ந்திருக்க வேண்டும். 3வதாய் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ல விரும்புகிறார், உன்னையே மாதிரியாய் தருவதற்கு நீ சில தியாகங்களை செய்துதான் ஆக வேண்டும். உடை, நடை, பாவனை, பேச்சு, பழக்கம் எல்லாவற்றிலும் தேவனை நான் பிரதிபலிக்க வேண்டுமே, நான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற வேண்டுமே என்கிற தாகம் யோவானுக்குள்ளே இருந்தது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீகளிலே பிறந்தவனில் அவனை காட்டிலும் பெரியவன் இல்லை. கடைசியாய் தேவனுக்கென்று, அதனுடைய தரிசனங்களுக்கென்று தன்னை பூரணமாய் விட்டு கொடுத்த பிலிப்பு எங்கேயும் போவதற்கு ஆயத்தம். ஒரே மனிதனுக்காகவும் போக ஆயத்தம். அவனை கொண்டுதான் 500 வருடங்கள் காத்திருந்த தீர்க்க தரிசனத்தை தேவன் நிறைவேற்றினார். காலை வேளையில் மத்தியிலே கர்த்தர் வந்திருக்கிறார். எல்லா வாயத்திலிருந்து 2 நிமிஷம் ஜெபிப்பீங்களா? நமக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா. உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், வாழ்ந்தாலும் இயேசுவோடு, மரித்தாலும் இயேசுவோடு